கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று எகிப்தின் வாதையும் விடுதலையும் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய சத்தியத்தினுடைய 2ஆம் பாகத்தை காணும்படியாக கேட்கும்படியாக வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் இதனுடைய 1ஆம் பாகத்தை நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம்னா 2ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். 1ஆம் பாகத்தை கவனிச்சவங்களுக்கு மட்டும்தான், அதாவது கேட்டவங்களுக்கு மட்டும்தான் 2ஆம் பாகம் புரியுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். ஒருவேளை யாராவது 1வது பாகத்தை கேட்காமல் இருந்தீங்கன்னா அதை தயவுசெய்து கேட்டுருங்க. அப்போ தான் 2ஆம் பாகம் புரியுன்றதும் நமக்கு தெரியும். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எகிப்தின் வாதையும் விடுதலையும் இதுக்கு ஆதாரமாக நம்ம பார்த்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம உள்ள போகலாம். படிக்கலாமா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். பார்த்தீங்களா? அப்போது இந்த வசனத்தை மையமாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த வாரத்தில் அநேக உண்மைகளை பார்த்துருந்தோம். அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் பார்வோனுடைய கண்ட்ரோலில் அடிமைகளாக இருந்தாங்க நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய வேதனைகள், பாடுகள், ஒடுக்கப்பட்ட காரியங்களை தேவன் பார்த்து என்ன பண்ணார்னா அவங்கள விடுதலை பண்ணுறதுக்காக மோசேன்னு சொல்லக்கூடிய ரட்சகர் என்ன பண்ணார்னா அனுப்பினான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி பண்ணும் பொழுது மோசேன் மூலமாக ஒரு 10 வாதைகள் என்ன பண்ணார்னா தேவன் செய்யும்படியான ஒரு பிளான் வச்சுருந்தார். அதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, அதில் முதல் 3 வாதைகள் இருக்கு இல்லையா, அந்த முதல் 3 வாதைகளில் எகிப்தியரும் சரி இஸ்ரேல் ஜனங்களும் சரி 2 பேருமே அதில் பாதிக்கப்பட்டாங்கன்றத சில வசனங்கள் மூலமாக நாம் பார்த்துருந்தோம். அந்த முதல் 3 வாதைகள் எதுன்னு சொல்லி கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நதியின் தண்ணீர் இரத்தமாக மாறக்கூடிய ஒரு வாதையை அங்கே சேர்ந்தான்னு சொல்லி பார்த்தோம். அது 1வது வாதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். சரிங்களா? 2வது பார்த்தீங்கன்னா அங்கே தவளைகள் வந்துச்சுன்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். புரிஞ்சுங்களா? 3வது பார்த்தீங்கன்னா அங்கே பேன்கள் வந்துன்ற காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்படி முதல் அந்த 3 வாதைகளில் இஸ்ரேல் ஜனங்களும் எகிப்தியர்களும் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விசேஷ மதமாக பார்த்தீங்கன்னா பார்வோன் கிட்ட மோசே மூலமாக ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். அதை படிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் படிங்க. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். பார்த்தீங்களா? அதாவது 10 வாதைகள், அதை 2 செட்டாக நம்ம பிரித்து பார்த்துருந்தோம். அப்படி தான் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்படி சொல்லும் பொழுது அதில் முதல் செட்டில் முதல் பாகத்துக்குள்ளாக 3 வாதைகள், 2வது பாகத்துக்குள்ளாக 7 வாதைகள் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அந்த 7 வாதைகளில் 1வது வாதை தான் வண்டுகள் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அந்த வண்டுகளை அனுமதி கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்னார். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் அதில் பாதிப்படைய மாட்டாங்கன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லி காமிச்சார். எகிப்தில் மட்டும்தான் பாதிப்படைவாங்கன்றதையும் கிளியராக என்ன பண்ணாருன்னா நமக்கு புரிய வச்சுட்டான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அப்போது 2வது செட்டில் 1வது வாதைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டுகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? அதில் 2வது வாதை எதுன்னு சொல்லி கவனிக்கும் போது பாருங்கள், யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தினுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. பார்த்தீங்களா? 2வது வாதை எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அங்கே ஒரு கொள்ளை நோய் வந்தது. அந்த கொள்ளை நோயில் மிருக ஜீவன்கள் எல்லாமே மறிச்சதுன்ற ஒரு காரியங்களை குறித்து சொன்னார். அதில் எகிப்தியர்களுடைய மிருக ஜீவன்கள் தான் மறிச்சதே தவிர இஸ்ரேல் ஜனங்களுடைய மிருக ஜீவன்கள் மறிக்கல. அப்போ விசேஷ விதமாக 2ஆம் பாகத்தில் வரக்கூடிய 7 வாதைகளில் எகிப்தியர் மட்டுமே பாதிக்கப்பட்டாங்கன்றது தான் ஆச்சரியமான உண்மைகள். புரிஞ்சுங்களா? அப்போ 2வது செட்டில் 2 வாதைகளை நாம் நினைவுபடுத்திட்டோம். புரிஞ்சுங்களா? அதில் வரக்கூடிய 3வது வாதை எதுன்னு சொல்லி கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா எரிபந்தமான கொப்பளங்கள் அப்படின்றது அங்கே சொல்லப்பட்டாங்க.
சொல்லப்பட்டுச்சு. சரிங்களா? அதில் விசேஷிதமாக யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கவனிக்கும்போது பாருங்க, யாத்திராகமத்தில் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகளின் மேலும் எகிப்தியர் எல்லாரும் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. பார்த்தீங்களா? அந்த 3வது வாதையாகிய எரிபந்தனமான கொப்பளங்கள் வரும் பொழுது அதில் விசேஷ விதமாக மந்திரவாதிகள் பாதிக்கப்பட்டாங்கன்றதை நம்ம வசனத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது வாதையை குறித்து நம்ம படிக்க போகிறோம். படிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியே விட்டுவிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். பார்த்தீங்களா? அப்போ இந்த 4வது வாதையை குறித்து கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கல்மழை வந்திருக்குன்றது சொல்லி காமிச்சார். தொடர்ந்து படிங்க. 23ஆம் வசனம். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். பார்த்தீங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, 4வது வாதையில் அங்கே கல்மலை, இடி, அங்கே அக்னி அப்படின்னு சொல்லி காமிச்சார். இதில் எகிப்தியர்கள் முழுசாக பாதிக்கப்பட்டாங்கன்றதையும் தெளிவுபடுத்தி காமிச்சார். இது 4வது வாதி. நாம் ஏன் இதை ரிவைஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தெரிஞ்சாதான், நிலையான காரியங்களுக்கு தெரிஞ்சாதான் பொருளுக்குள்ளாக போகும் பொழுது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதை நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? ஓகே. அப்போது 5வது வாதை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது படிக்கலாம் பாருங்கள். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் படிங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடியை எல்லாம் தின்று போடும். பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துல 5வது வாதியை குறித்து கவனிக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக வெட்டுக்கிளிகள், அதாவது எகிப்து அந்த தேசம் ஃபுல்லாக என்ன பண்ணிடுமா, அந்த வெட்டுக்கிளி மூடின்னு சொல்லி காமிச்சார். அப்படி மூடும் பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்றாரு பாருங்க. அதில் 14-15 படிங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. பார்த்தீங்களா? அதாவது எகிப்து பூமியின் முகம் முழுவதும் என்ன ஆயிடுச்சுன்னா வெட்டுக்கிளிகள் மூடி சென்ற உண்மைகளை குறித்து சொல்லி காமிச்சாரு. இது 5வது வாதை. இந்த பிக்சர் பாருங்க, உங்களுக்கு கிளியராக தெரியும். இது 5வது வாதைன்றதை சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இப்போ 6வது வாதைக்குள்ளாக என்ன பண்ண போறோம்னா கடந்து போக போகிறோம். படிக்கலாமா? பாருங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21 படிங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. பாத்தீங்களா? இந்த 6வது வாதையில 3 நாள் காரிருள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது எகிப்து தேசம் எங்கும் பார்த்தீங்கன்னா அந்த டீப்பஸ்ட் டார்க் அங்கே வரும் பொழுது, காரிருள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு என்ன முன்னாடி இருக்குன்னே தெரியாது, என்ன செய்கிறதுனே தெரியல. தடவி பார்க்கக்கூடிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த இருள் இருந்துச்சுன்றது சொல்லி காமிக்கிறாரு. இது 6வது வாதை. அப்போ இந்த வாதையிலும் இஸ்ரேல் ஜனங்களை பார்வோன் விடுதலை செய்யலை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்வோனோட இருதயம் கடினமாயிடுச்சு. அதனால் 7வது வாதையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அங்கே உருவாகுது. அதுக்கு முன்னாடி நிறைய கான்வர்சேஷன், ரொம்ப ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷன் நடந்துச்சுன்றதை கடந்த வாரம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அப்போது 7வது வாதை எதுன்னு சொல்லி கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா தலைச்சன் பிள்ளை சங்காரம். அதை குறித்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29 தொடர்ந்து படிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல்
காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்கள் தலையீற்ற அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்பொழுது பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. பார்த்தீங்களா? அப்போ கடைசி வாதியாகிய 10வது வாதி எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது தலச்சன் பிள்ளை சங்காரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக இங்கே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அப்போது யாத்ராமத்து சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்குள்ளும் அந்த நிழலான காரியத்துக்குள்ளாக உண்மையில் மறைஞ்சிருக்கின்ற சில காரியங்களை கடந்த வாரம் என்ன பண்ணியிருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒப்பிட்டு பார்த்துருந்தோம். எதன் மூலமாக ஒப்பிட்டு பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சில உதாரணங்களில் கலாத்தியரில் கொடுத்துருந்தார். அந்த வசனங்களை மட்டும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கலாமா? பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படி. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமை ஆனவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமை ஆனவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். பார்த்தீங்களா? இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஞான அர்த்தம் பாருங்க, தொடர்ந்து படிங்க. அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. பார்த்தீங்களா? ஞான அர்த்தம் சொல்லும் பொழுது அந்த 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுகளான்றது சொல்லி காமிச்சார். அப்போ கடந்த வாரத்திலேயே நம்ம கவனிச்சிருந்தோம். அந்த 2 ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய ஏற்பாட்டை அடையாளப்படுத்துது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுயாதீன பிரமாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்பாட்டை அடையாளப்படுத்துகின்ற காரியங்களை கூட நம்ம படிச்சிருந்தோம். ஏன் பார்த்தோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்குள்ளும், அதாவது நிழலான காரியத்துக்குள்ள ஒரு முக்கியமான பொருள் இருக்குன்றதை நம்ம படிச்சிருந்தோம். அந்த பொருள் ஃபுல்லாகவே ஒட்டுமொத்தமாகவே யாரை பற்றின திட்டங்கள் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா பாருங்க, கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாம். கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்குள்ளும், அதாவது நிழலுக்குள்ள பொருளான காரியங்கள் நிறைய இருக்குது. அந்த எல்லா பொருளுமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றின ஒரு உண்மையை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன அறிமுகம் மட்டும்தான் இப்போ நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? இப்படி கவனிக்கும் பொழுது இந்த யாத்ராமத்தில் கடைசியாக, அதாவது 2ஆம் பாகத்துக்குள்ளாக சொல்லப்பட்ட செய்யப்பட்ட அந்த 7 வாதைகளை எதோட தேவன் இணைச்சி காமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய 7 வாதைகள் கூட இணைச்சி காமிச்சிக்கான்ற ஒரு ஒப்புமையை நம்ம கடந்த வாரம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். சரிங்களா? எந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் கூட இணைச்சி காமிச்சான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 7 வாதைகளை குறித்து பேசியிருக்காரு. அந்த 7 வாதைகள் தான் யாத்ராமத்தில் 2ஆம் பாகத்தில் வந்த 7 வாதைகளுக்கு இசைவார்க்கின்ற ஒரு காரியங்களை குறித்து நான் கடந்த வாரம் பார்த்துருந்தோம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வாதை என்ன பண்ணியிருந்தேன்னா கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த படம் பாருங்கள். யாத்ராமத்தில் 2ஆம் பாகத்துக்குள்ளாக 7 வாதைகள். அதில் முதல் வாதை பார்த்தீங்கன்னா வண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வாதையை வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு கூட ஒப்பிட்டு பார்த்துருந்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் வரக்கூடிய முதலாவது வாதைக்கு என்ன பண்ணியிருந்தோம்னா ஒப்பிட்டு பார்த்துருந்த ஒரு காரியங்களை குறித்து பார்த்தோம். சரிங்களா? இப்போ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை கொஞ்சம் நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் பார்த்தீங்கன்னா அடையாள பாஷைகள், நேரடியான பொருளே அதுக்கு இல்லைன்றதை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வசனத்தின் மூலமாக படிச்சிருந்தோம். ஆனால் அதை குயிக்காக படிச்சுட்டு போயிடலாமா? பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். பார்த்தீங்களா? அப்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் பார்த்தீங்கன்னா வலதுகரத்தில் அந்த 7 குத்து விளக்குகளை கவனிக்கும் பொழுது அது 7 சபைகள் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போது அதுக்கு நேரடியான பொருள் கிடையாது, ஞான அர்த்தங்கள் உள்ள இருக்கின்றதையும் புரிய வச்சார். சரிங்களா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும் பொழுது முதலாவது வாதை வண்டு.
இந்த இடத்துல முதலாவது வாதையை எதுக்கு ஒப்பிட்டு காமிச்சாரு படிக்கலாமா பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணு உண்டாயிற்று. பார்த்தீங்களா? ஸோ முதலாவது தூதன் போய் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை கொண்டு போய் எங்கே ஊற்றினாரா? பூமி மேல் ஊற்றினாங்க. அப்படி ஊற்றும் பொழுது யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது மிருகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சொரூபம், அதை வணங்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. என்ன பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அவங்களுக்கு கொடிதான ஒரு புண் வந்துருச்சுன்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம கடந்த வாரம் பார்த்துருந்தோம். புரிஞ்சுங்களா? அப்போது நமக்கு நல்லாவே தெரியும் வேதாமத்துகளில் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அடையாள பாஷைகள். அப்போ நமக்கு நேரடியாக ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா? யார் இந்த மிருகம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுதும் யார் இந்த சொருவம் சொல்லி கவனிக்கும் பொழுதும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் சில உண்மைகளை ரொம்ப ஆழமாக படிச்சிருந்தோம். புரிஞ்சுங்களா? கொஞ்சம் அந்த வசனத்தை ரிமைண்ட் பண்ணிக்கலாமா? படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காழப்பட்டு பேத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 14ஆம் வசனத்தில் மிருகமும் வரும் சொரூபமும் வரும். அப்போ இந்த மிருகமும் சொரூபமும் எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஃபால்ஸ் சிஸ்டம்ஸ், தவறான அமைப்புகள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? ஸோ இதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இன்னைக்கு நமக்கு இதை பற்றி ஆழமான உண்மைகள் தெரியும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க நீங்கள் தொடர்ந்து பாடங்கள் கேளுங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போது இந்த தவறான உபதேசத்தை பின்பற்றக்கூடிய மக்களை பின்பற்றக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாதை, இந்த ஜட்ஜ்மெண்ட்டு கட்டாயம் வரும்ன்றதை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லி காமிச்சார். அதன் அடிப்படையில் தவறான உபதேசங்களை உண்மை மாதிரி நம்பிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்படி வரும் பொழுது அவங்களுக்குள்ள கொடிதான புண், அதாவது வேதனைகள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காரியங்களில் கடந்த வாரம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்த்துருந்தோம். புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மீதம் இருக்கக்கூடிய வாதைகளை எப்படி நமக்கு புரிய வைக்க போகிறான்றதான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆச்சரியமான உண்மைகள் இருக்குது. நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வெளிப்படுத்தின விஷயத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் முக்கியமான நமக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் கம்ப்ளீட்டாக அடையாள பாஷைகள். ஒருவேளை இதை கேட்குறவங்களுக்கு முதல் கேள்வியிலே பார்த்தீங்கன்னா முதல் டைம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா புரியாமல் இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிக்கோங்கன்னா இதை காதில் வாங்கிக்கோங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் என்ன பண்ணுவார்னா ஒரு காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அதை புரிய வச்சிருவார். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப வந்து டேஞ்சரான காலங்கள் உலகத்தில். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள் எப்படி மட்டும்தான் இந்த எகிப்து ஆகிய இந்த அடிமைத்தனத்தின் வீடாகிய சாத்தானுடைய கண்ட்ரோல், அதாவது பார்வோனுடைய கண்ட்ரோல்லேருந்து விடுதலை பண்ணப்படுவார்கள் அப்படின்றத இந்த இடத்துல தான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி வச்சுருக்கார். அதனால் இந்த உலகத்தில் சரி ஆணுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாலும் எப்படி வந்து தேடினாலுமே கண்டுபிடிக்க முடியாத உண்மைகளை நமக்கு விசேஷ விதமாக பார்த்தீங்கன்னா இந்த வேதாமத்தை சொல்லி காமிச்சிருக்காரு. ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள் இதுன்றதை அவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? அதனால எங்களுடைய ஒரு தாழ்மையான ரெக்வஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதானமாக கவனிச்சுக்கோங்க. இந்த கம்பேரிசனை மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நம்ம எல்லாருக்கும் புரியும்படியாக அதை விளக்க முடியுமோ அந்த கிருபையில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. அந்த காரியங்களை நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கலாம்னா பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி கவனிக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2வது வாதைக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். சரிங்களா? அப்போ முதலாவது வாதையில் வண்டுகள், இங்கே பார்த்தீங்கன்னா கொடிதான புண். அப்போ முதலாவது வாதையாக வண்டு வரும்பொழுது இயல்பான வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த கொடிதான புண் வரும்பொழுது அவங்க ஆல்ரெடி பொய்யில் இருந்திருக்காங்க. அந்த இயல்பான வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகிய உண்மை வரும்பொழுது அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிப்பு அல்சர் மாதிரி இருந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு தான் நம்ம வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து ஒரு உதாரணமாக எடுத்து கடந்த வாரத்தில் கவனிச்சிருந்தோம். ஸோ முதலாவது வாதை நமக்கு கிளியர். அப்போ 2வது வாதிக்குள்ள என்ன பண்ண போகிறோம்னா கடந்து போக போகிறோம். படிக்கலாமா? யாத்திராகமத்தில் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார்.
மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றும் அவரிடத்தில் சொல் என்றார். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. பார்த்தீங்களா? அப்போது இந்த வாதையில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க ஒரு டாப்பிக்கில். அதெல்லாம் படிச்சிடலாமா? யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதுகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும், மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். பார்த்தீங்களா? இந்த 2வது வாதையை குறித்து சொல்லும் பொழுது கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து அவர் முதல்ல பேசியிருந்தார். அதாவது ஒரு மகா கொடிதான ஒரு கொள்ளை நோய் உண்டாகும். அந்த கொள்ளை நோயில் பார்த்தீங்கன்னா எகிப்தினுடைய மிருக ஜீவன்கள் மறிக்குன்றதை சொல்லி காமிச்சார். இந்த நிழலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள் அடங்கியிருக்குது. அதனால தான் யாத்திராம் சொல்லப்பட்ட நிழல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஃபண்டமெண்டல், இந்த அடிப்படையில் தெளிவாயிட்டோம் அப்படின்னா வெளிப்படுத்தின விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக எளிமையாக என்ன பண்ண முடியும்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அப்போது 2வது வாதை பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளை நோய், அதில் மிருக ஜீவன்கள் எல்லாமே மறிச்சது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா இங்கே சொல்லி காமிச்சார். கிளியரா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்ட அந்த 2ஆம் வாதிக்குள்ளாக நம்ம வரணும். படிக்கலாமா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷம் கம்ப்ளீட்டாக அடையாள பாஷைகள், ரொம்ப ஆச்சரியமான அழகான உண்மைகள் இதுக்குள்ளே நமக்கு சொல்லி காமிச்சிருக்காரு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் என்ன சொல்லிக்கான்னு சொல்லி கவனிக்கிறதுக்காக. சில பேருக்கு இன்னும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் கவலையப்படாதீங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை கொடுத்து தான் இந்த சத்தியங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால் இது எல்லாமே நமக்கு ஜீவனுக்குரிய காரியங்கள். ஒரே ரெக்வஸ்ட்டு, நிதானமாக கவனிக்கணும். புரிஞ்சுங்களா? கொஞ்சம் படிக்கலாமா மறுபடியும்? வெளிப்படுத்துகிற விசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். நல்லா கவனிங்க. 2ஆம் தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை கொண்டு போய் சமுத்திரத்தில் ஊற்றினார். இப்போ நம்ம இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய சிந்தனையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை நீங்கள் கொண்டு வாங்க. அப்போ ஈஸியாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ முதல்ல அது புரிய ஆரம்பிக்கும் நமக்கு. சரிங்களா? அப்போது 2வது தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை கொண்டு போய் சமுத்திரத்தில் ஊற்றினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஊற்றுனாங்கன்னு சொல்லி கவனிக்கும் போது எதை ஊற்றுனாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத கடந்த வாரம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பார்வோனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை தான் இங்கே சொல்லி காமிச்சிருக்காருன்றது நமக்கு தெரியுது. புரிஞ்சுங்களா? அப்போ பார்வோன் யாருன்னா பிசாசனவன், உலகத்தினுடைய அதிபதி. அவருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த ஃபால்ஸ் சிஸ்டம்ஸ் அவங்களுக்கு வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை தான் இங்கே அவர் டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கான்றதையும் மறந்துடக்கூடாது. அதில் 2வது வாதை எப்படி நமக்கு புரிய வைக்கிறான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது கலசத்தில் உள்ளதை கொண்டு போய் சமுத்திரத்தில் ஊத்துறாரு. நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே, சமுத்திரத்தில் ஊத்துறாங்க. ஊத்துன உடனே என்ன ஆயிடுச்சு? படிங்க. உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. சமுத்திரம் அதுல ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு ஊத்துறாங்க, அது செத்தவனுடைய ரத்தம் மாதிரி ஆயிடுச்சான். எது? சமுத்திரம். புரிஞ்சுங்களா? அடுத்தது, சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. பாருங்க, அடுத்த முக்கியமான ஒரு க்ளூ டச் பண்றாரு. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. அப்ப 2வது வாதியோடைய எஃபெக்ட், 2வது ஜட்ஜ்மெண்ட்டோடைய பாதிப்பு எங்கே வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த நிலையற்ற மனிதகுலம். கடல் எப்படி இருக்கும்? எப்பவுமே இறஞ்சிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிலையற்ற மனித குணத்தில் மேலாக இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குன்றத சொல்லி காமிச்சிருக்கார். ஆனால் அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆச்சரியமான உண்மைகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக கவனிக்கலாம். அப்போது சமுத்திரம் சொல்லும் பொழுது சமுத்திரம் எதை வந்து பொருள்படுத்துது, அதாவது அடையாளப்படுத்துதுன்றத கொஞ்சம் வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தினா அடுத்த பாயிண்ட், அடுத்த வசனம், அடுத்த லைன் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? படிக்கலாமா? ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல். நல்லா கவனிச்சுக்கோங்க. சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல. அப்போ சமுத்திரத்தை எப்படி கம்பேர் பண்ற பாருங்க, ஒப்பிட்டு காமிக்கிறாரு பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல
பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாருங்க, சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல இந்த இடத்துல பூமி கர்த்தரை அறிகின்ற அறிவினால நிறைந்திருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லி காமிக்கிறார். இதே மாதிரி இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க, ஏசாயால 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த இடத்துல எப்படி ஒப்பிட்டு காமிக்கான்றதா நமக்கு தேவை. சமுத்திரம் ஜலத்தில் நிறைந்திருக்குது, அது போல பூமி கர்த்தரை அறிகின்ற அறிவினால நிறைந்திருக்குன்றது சொல்லி காமிக்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல சமுத்திரம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்ம எதை எடுத்துக்க முடியுன்றதை நம்முடைய ஆண்டவர் சொல்கிறான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த பூமியில் உள்ள ஜனங்களை பற்றி நம்ம பண்ணிட்டு இருக்காருன்னா பேசிட்டு இருக்கான்றதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதிலும் விசேஷ விதமாக பார்வோனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த ஃபால்ஸ் சிஸ்டத்தை பற்றி நம்ம பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த ஜனங்களை பற்றி இங்கே பேசிட்டு இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ பாதிப்பு ஜட்ஜ்மெண்ட்டு அவங்களுக்கு தான்றதை கிளியராக என்ன பண்ணிட்டாருன்னா நமக்கு ஒரு பாயிண்டில் புரிய வச்சிட்டார். அப்படி வரும்பொழுது என்ன பாதிப்பு? இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான், உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிற்று. பார்த்தீங்களா? சமுத்திரத்தில் போய் ஜட்ஜ்மெண்ட்டை ஊற்றுறாங்க. சமுத்திரம் யாருன்னு சொல்லி கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை அடையாளப்படுத்தி காமிக்குதுன்றதை 2 வசனங்கள் மூலமாக என்ன பண்ணிக்கணும்னா நம்ம சில தெளிவுகளை பெற்றுக்கொண்டு உள்ளே வந்திருக்கிறோம். அப்போ சமுத்திரம் என்பது இந்த பூமியில் உள்ள, அதாவது பார்வோனுடைய கண்ட்ரோலில் உள்ள ஜனங்கள்ன்றதை தெளிவுபடுத்திட்டாரு. அந்த ஜனங்கள் மத்தியில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு போய் ஊற்றும் பொழுது எப்படி மாறிடுதான்? அது செத்தவனுடைய ரத்தம் மாறிடுச்சுன்றதை சொல்லி காமிக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக தான் ஆண்டவடி பேசியிருக்கார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் செத்து போயிட்டான் அப்படின்னா ரத்தம் எப்படி மாறிடும்? 2 வகையாக பார்த்தீங்கன்னா 2 வகையான ஒரு பிரிவுகள் உள்ளே வர ஆரம்பிச்சிருமா. எப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வந்து கிளாட் கட்டியாக ஆரம்பிச்சிடும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிளட்ல இருந்து சீரம் சொல்லக்கூடிய எல்லோ கலர் லிக்விட் பார்த்தீங்கன்னா வெளியே ஆரம்பிக்கும். இதான் 2 வகையான பிரிவுகள் அந்த பிளட்ல இருந்து. என்னைக்கு ஒரு மனுஷன் மறிக்கிறானோ அவனுடைய பிளட்டில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாற்றங்கள் 2 வகையில் இருக்குன்றதான் நமக்கு தெரிஞ்ச அடிப்படையான விஷயங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா பிளட்டு கிளாட்டாக ஆரம்பிக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீரம் செல்லக்கூடிய எல்லோ கலர் லிக்விட் பார்த்தீங்கன்னா திரவம் வெளிவர ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படின்னா இந்த ஜனங்கள் மத்தியில் ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுது இந்த மாதிரி 2 வகையில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி காமிச்சாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, செத்தவனுடைய ரத்தத்தை என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது. அதே மாதிரி இந்த ஜனங்கள் மேலே ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுது ஜனங்கள் 2 வகையாக பிரிவாங்க, ஆனால் யாருமே ஜீவனுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்துக்குள்ளாக இருக்க மாட்டாங்கன்றதை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிக்கிறாங்க. சிம்பிள். அப்போ என்ன 2 வகையான பிரிவுகள் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த வாதை வரக்கூடிய அந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு இப்போது நாம் எந்த வாதையில் இருக்குன்றது கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான நிலைமை அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது. புரிஞ்சுங்களா? அதையும் இந்த பாடத்தில் நம்ம கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிரும் எந்த வாதில் இருக்குன்னு சொல்லி. புரிஞ்சுங்களா? நம்ம வந்து முதலாவது வாதியை தாண்டி வந்துட்டோம், 2வது வாதியும் தாண்டி வந்துட்டோம். புரிஞ்சுங்களா? 2வது வாதியை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம் இப்போது. அப்போது 2வது வாதையில் இந்த சமுத்திரத்தின் மேலே ஜட்ஜ்மெண்ட்டை ஊற்றும் பொழுது அந்த சமுத்திரம் என்பது பார்வோனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் அடையாளப்படுத்தும் பொழுது ஜனங்கள் மத்தியில் 2 வகையாக பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி காமிச்சார். அப்படி பிரியும் பொழுது அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்காதுன்றதையும் புரிய வச்சார். அப்போது அந்த ஜனங்கள் எப்படி பிரிகிறாங்க ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த காலங்கள், அதாவது 19ஆம் நூற்றாண்டில் 19th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா மாடர்னிஸ்ட் நவீனத்துவவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் உள்ள வந்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலிஸ்ட், அதாவது அடிப்படைவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு குரூப் உள்ளே வந்தாங்க. அப்படி வரும்பொழுது இவங்க 2 பேரோட உபதேசங்களும் ஜனங்கள் மத்தியில் மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா வேறுபாடுகளில் உண்டு பண்ணிடுச்சு. ஜனங்கள் 2 வகையாக பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாடர்னிஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நவீனத்துவவாதிகள் அவங்களுடைய கொள்கைகள் என்னன்னு சொல்லி கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் லைஃப், எதிர்கால வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சமுதாயம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களோட சிந்தனைகளை நல்லா பெருக்கி பார்த்தீங்கன்னா வேதத்தை நம்பாமல் நிறைய மாடர்னான உபதேசங்களை பார்த்தீங்கன்னா நம்பிக்கைகளை பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மத்தியில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதை நம்பி ஒரு குரூப் அப்படியே போயிட்டாங்க. ஆனால் ஜீவன் இல்லை. அதே மாதிரி ஃபண்டமெண்டலிஸ்ட் அடிப்படைவாதிகள் அவங்க என்ன உபதேசம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய புராணங்கள், மத புராணங்கள், ரிலீஜியஸ் பார்த்தீங்கன்னா உபதேசங்கள்,
மறுபடியும் வேதம் சொல்லாத, வேதம் அங்கீகரிக்காத நிறைய மத புராணங்களை பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மத்தியில் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது ஒரு பிரிவு அவங்க பின்னாடி போனாங்க. இப்படி ரெண்டு பிரிவு என்ன பண்ணாங்கன்னா பிரிஞ்சாங்க. ஆனால் யாருக்குள்ள என்ன கிடையாது, ஜீவன் இல்லை. இந்த வாதம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நாம் அதையும் தாண்டி எங்கே நிற்கிறோம் கண்டுபிடிக்கணும்னா பொறுமை என்ன பண்ணாங்கன்னா இந்த காணொலியை நீங்கள் கேட்டே இருங்க, கண்டுபிடிச்சாலும் சரி பார்க்குறோம். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய பாதிப்பு பார்த்தீங்கன்னா அங்கே உண்டாச்சுன்றதை நம்முடைய ஆண்டவர் நிழலான காரியத்திலையும் பொருளையும் ரொம்ப தெளிவாக புரிய வச்சிருக்கார். அப்போ நிழலான காரியத்தில் நடந்த விஷயங்களை கொஞ்சம் படித்து திருப்பி உள்ள வரலாம், அது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். பாருங்க, யாத்திராகமம் 9:6. யாத்திராகமம் 9:6 மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தினுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. பார்த்தீங்களா? அப்போ இந்த ரெண்டாவது வாதையை குறித்து கவனிக்கும் பொழுது மிருக ஜீவன்கள்லாம் மறிச்சுச்சுன்ற சொல்லி காமிச்சார். வெளிப்படுத்த விஷயத்தில் முதல் லைனில் நம்ம கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். ஒருவேளை அனைவருக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கூட அதை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் படிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16:3 இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். பார்த்தீங்களா? ரெண்டாவது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்தை ஊற்றினாரு. நம்ம அப்படியே பாயிண்ட் கிளியர் ஆகிடும். சமுத்திரம் என்பது பார்வோடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பூமியின் ஜனங்களை அடையாளப்படுத்துது. கிளியர். உடனே அது செத்தவருடைய ரத்தம் போல் ஆயிற்று. சமுத்திரம் தான், சமுத்திரம்ன்றது ஜனங்கள். அப்ப ஜனங்கள் ரெண்டு வகையை பிரிஞ்சாங்கன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதை புரி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான் அன்புக்குரிய சகோதரர்களே. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுது, அதாவது உண்மையான சத்தியம் உள்ள வரும்பொழுது, அந்த வாதை உள்ள வரும்பொழுது ஜனங்கள் ரெண்டாக பிரிகிறாங்க. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு குரூப் எப்படி போயிடுறாங்க, மாடர்னிஸ்ட் நவீனத்துவவாதிகளை பின்பற்றுறாங்க. ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, ஃபண்டமெண்டலிஸ்ட் அடிப்படைவாதிகளை பின்பற்றுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுது. ஆனால் யாரும் என்ன பண்ணல, ஜீவனுக்குரிய காரியத்துக்குள்ளாக உள்ள வரல. சரிங்களா? முதல் ஸ்டெப்பில் பார்த்தோம். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் ஒரு உதாரணம் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அதை எங்கே படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சில உண்மைகளை ஸ்ட்ராங்காக சொல்லுவார். அந்த உண்மைகளை கேட்டவங்க ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருவாங்க. ஆனால் யாருமே என்ன பண்ணல, சத்தியத்துக்குள்ள பவுல் சொன்ன உண்மைகளை யாரும் வரல. அது ஒரு உதாரணம். படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 23:6 வரைக்கும் படிங்க. அப்போஸ்தலர் 23:6 முதல், பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. பாருங்க, பவுல் என்ன உண்மையோ அதை சொல்றார். மரித்தவருடைய உயிர்த்தல் இருக்கின்ற உண்மையை சொல்றாரு. உண்மையை, அதாவது ஜட்ஜ்மெண்ட், சத்தியம் தான் ஜட்ஜ்மெண்ட் அவங்க உள்ள வருது. அதை கேட்டாங்க இல்லையா, ரெண்டு பிரிவாக பிரிகிறாங்க. பாருங்க, படிங்க. கூட்டம் இரண்டாக பிரிந்தது. பாத்தீங்களா? ரெண்டா பிரியுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய பரிசேரும் சைசேரும் எதுக்குள்ள வரல, சத்தியத்துக்குள்ள வரல. ஆனா ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி தான் ரெண்டாவது வாதையில அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஊற்றும் பொழுது ரெண்டு பிரிவாக பிரிஞ்சாங்களே தவிர யார் எதுக்குள்ள வரல, சத்தியத்துக்குள்ள வரலன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஆனால் ரெண்டாவது லைன் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. படிங்க. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. பார்த்தீங்களா? சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. வெளிப்படுத்தும் விஷயத்தில் அது அப்படியே யாத்திராமத்தில் வந்துட்டோம் அப்படின்னா என்ன சொல்லிப்பாங்க, மிருக ஜீவன்கள். கிளியரா? அப்போ மிருக ஜீவன்கள் யாத்திராமத்தில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அதே வார்த்தையை பயன்படுத்தலை. ஆனால் பொருள் அதே பொருள் தான். அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய பிராணிகள் யாவும் மாண்டு போயின அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சார். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. சமுத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அது கிளியர் வசனம் பார்த்துட்டோம். ஆனால் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய பிராணிகளை தடையப்படுத்துது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நிழல் யாத்திராகமம் நமக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்போ யாத்திராமத்தில் மிருக ஜீவன் வார்த்தையை பயன்படுத்தினார் இல்லையா? பொருள் என்றைக்கும் மாற போகிறதில்ல. பொருளை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மாறலாம். புரிஞ்சுங்களா? அதே நேரத்தில் பொருட்கள் மாறலாம், திங்ஸ் மாறலாம், தவிர அதில் சொல்லப்பட்ட உண்மைகள் என்றைக்கும் மாறாது. அப்போ யாத்திராமத்தில் மிருக ஜீவன் சொல்லும் பொழுதும் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அந்த பிராணிகள் சொல்லும் பொழுதும் ரெண்டுமே ஒன்றுன்றதை ஆண்டவர் புரிய வச்சிட்டார். எப்படின்றது கவனிக்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மிருகன்றது வேதாமத்துக்குள்ள எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். படிக்கலாமா? பாருங்கள், தானியேல் 7:17. தானியேல்
7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். பார்த்தீங்களா, அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்பக்கூடிய 4 பெரிய ராஜாக்கள். அப்போது மிருகத்தை எதுக்கு ஒப்பிட்டு காமிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு காமிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே, மிருகத்தை பூமியை ஆளக்கூடிய ராஜாக்களுக்கு ஒப்பிட்டு காமிக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது வெளிப்படுத்திய விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா, சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயினன்னு சொல்லும் பொழுது, இந்த சமுத்திரத்தில் இருந்து தங்களை மேன்மையாக காமிச்சு ஆளுகை செய்த ராஜ்யங்கள் கவிழ்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாம் உலக யுத்தம் 1914ஆம் வருஷன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இந்த சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. அது யாத்ராமத்தில் வரும்பொழுது மிருக ஜீவன்கள் மறிக்குதுன்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த மிருக ஜீவன்களும் இந்த சமுத்திரத்தில் உள்ள பிராணிகளும் எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டேனியலில் 7ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் படித்து பார்க்கும் பொழுது இந்த மிருகங்கள் ராஜ்யங்கள் அடையாளப்படுத்துது. அப்போது இந்த முதலாம் உலக யுத்தத்தில் ராஜ்யங்கள்லாம் கவிழ்க்கப்பட்டன. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எப்படி இசைவாக இருக்குன்றது ரொம்ப முக்கியமான கேள்விகள். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த முதலாம் உலகத்தின் காலப்பகுதியில் இந்த ராஜ்யங்கள் தான் தங்களை மேன்மையாக வச்சு உலகத்தை ஆளுகை செய்த லெவலில் பார்த்தீங்க இருந்தாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா யாருமே ஏற்றுக்கல. அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களை மேன்மைப்படுத்தி உலக ராஜ்யங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க. அப்போது எகிப்தில் எப்படி மிருக ஜீவன்கள் மறிச்சதோ அதே மாதிரி முதலாம் உலக யுத்தத்தில் ராஜ்யங்கள் கவிழ்க்கப்பட்டன அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா பொருள் புரிய வச்சிட்டார். இதை குறித்து நிறைய நில்லான காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய இருக்குது. யாத்ராமத்தில் மட்டும் கிடையாது. யாத்ராமத்தில் நடந்த 10 வாதம் எடுக்கும் பொழுது அதை மட்டும் டச் பண்ணியிருக்கும். ஆனால் பொருளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வாதையை கம்பேர் பண்ணும்போது, அதாவது சமுத்திரத்தில் உள்ள பிராணிகளையாவும் மாண்டு போயின்னு சொல்லும் பொழுது, இதை கம்பேர் பண்ணுறதுக்காகவே, இதை புரிய வைக்கிறதுக்காகவே நிறைய நிலான காரியங்கள் உள்ள இருக்குது. நமக்கு அது டைம் கிடையாது, சரிங்களா? அதனால இந்த பிராணிகள், இந்த மிருக ஜீவன்கள் எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகை ஆண்ட ராஜ்யங்கள். அது எப்போ கவிழ்க்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாம் உலகத்தில் தங்களை மேன்மைப்படுத்தி நின்ற உலக ராஜ்யங்கள் வீழ்ச்சி அடைந்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சாங்க. ஆனால் மறுபடியும் எழுந்தாங்க இல்லையா, மறுபடியும் அவங்க வீழ்ச்சி அடைவாங்கன்றதுக்கு தான் அடுத்த நிறைய வசனங்கள் என்ன பண்ண போகிறாருன்னா சம்பவங்களையும் கொண்டு போக போகிறாரு. அதனால் என்ன பண்ணுங்கன்னா நிதானமாக கவனிக்க ஆரம்பிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது 2வது வாதையை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம், சரிங்களா? இப்போ 3வது வாதைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாமா? படிக்கலாம் பாருங்கள். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடை நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்துக்கு நேராக இறக்கி கடவன். அது எகிப்து தேசம் மீது எங்கும் தூசியாகி எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்களை எழும்ப பண்ணும் என்றார். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் எழும்பிற்று. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, செகண்ட் பார்ட்டில் 7 வாதைகள். அதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டுகள் பார்த்துட்டோம், சரிங்களா? 2வது பார்த்தீங்கன்னா மிருக ஜீவனுடைய மரணம் பார்த்துட்டோம், புரிஞ்சுங்களா? அப்போ வண்டுகள் எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரக்கூடிய 1வது வாதை, அதில் புண்கள், கொடிதான புண்கள் வந்துச்சுன்றதை பார்த்தோம். என்ன பொருள் சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய கீழே கூடிய அந்த ஜனங்கள் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது மிருகத்தையும் சொரூபத்தையும் வணங்கக்கூடிய ஜனங்கள், அதாவது ஃபால்ஸ் சிஸ்டம்ஸ், அவங்களை வணங்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு கொடிதான புண் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கலசமாகி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு ஊற்றும் பொழுது அவங்க ஆல்ரெடி பொய்யில் இருக்கிறாங்க, இப்போ உண்மை உள்ளே வரும் பொழுது அது அவங்களுக்கு வேதனையாக இருக்குன்றத அப்போஸ் நாங்கள் பவுலுடைய சம்பவத்தை வச்சு பார்த்துருந்தோம். ஒன்று முடிச்சிட்டோம் தெளிவாக. 2வது உள்ளே வரும் பொழுது மிருக ஜீவனுடைய மரணம், அதாவது கொள்ளை நோய் வந்துச்சுன்றது
சொல்லி காமிச்சாரு. அதை வெளிப்படுத்தின விஷயத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 2வது வாதை கூட கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2வது தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை கொண்டு போய் எங்கே ஊற்றுறாராம்? சமுத்திரத்தில் ஊற்றுறாரு. அப்படி ஊற்றும் பொழுது அந்த சமுத்திரத்தில் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அது செத்தனுடைய ரத்தம் மாதிரி மாறிடுச்சுன்ற சொல்லி காமிச்சாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிராணிகள் யாவும் மாண்டு போயினதையும் சொல்லி காமிச்சார். அப்போ இதோடைய பொருள் என்னன்னு கண்டுபிடிக்கும் பொழுது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மையை நமக்கு புரிய வச்சார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அவர் நம்பிட்டு இருக்கக்கூடிய உண்மைகளை சொல்லுவார். மரித்தோ உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த உண்மையை சொல்லும் பொழுது அன்னைக்கு இந்த ஜனங்கள் மத்தியில் 2 பிரிவுகள் வந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் அந்த 2வது வாதையில் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியங்களை கொண்டு போய் இந்த பூமியில் அந்த பார்வோனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஜனங்கள் மேலே, அந்த சமுத்திரமாகிய ஜனங்கள் மேலே ஊற்றும் பொழுது அவங்களுக்குள்ள 2 பிரிவாக பிரிஞ்சாங்கன்றதையும் பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மாடர்னிஸ்ட் சொல்லக்கூடிய நவீனத்துவவாதிகளை பின்பற்றக்கூடிய ஜனங்கள் ஒரு பகுதியாகவும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலிஸ்ட் அதாவது அடிப்படைவாதிகளுடைய அந்த கொள்கைகளையும் உபதேசம் கேட்கக்கூடிய மக்கள் ஒரு பகுதியாகவும் பிரிஞ்சாங்க. அதே நேரத்தில் பிராணிகளையும் மாண்டு போயின. இதை தான் யாத்ராமத்தில் பார்க்கும் பொழுது மிருக ஜீவன்கள் மரிச்சுன்னு சொல்லி காமிச்சாரு. அப்போ மிருக ஜீவன் சொல்லும் பொழுது டேனியல் 7ஆம் அதிகாரத்தில் 17 வசனத்தை கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது மிருக ஜீவன்கள் உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜ்யங்கள். அப்போது சமுத்திரத்தில் உள்ள அந்த பிராணிகள் மாண்டு போயின்னு சொல்லும் பொழுது உலகத்தை ஆளுகை செய்த அந்த ராஜ்யங்கள் கவிழ்க்கப்பட்டன என்று ஒரு அர்த்தத்தை ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னா புரிய வச்சாரு. இது நடந்த காலப்பகுதி தான் முதலாவது உலக யுத்தம். அந்த முதலாவது உலக யுத்தம் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதாந்தத்திலே சாட்சிகள் இருக்குது. இது ரொம்ப ஆச்சரியமான உண்மை. இது அநேகருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேளை தெரியாமல் இருந்திருக்கலாம், ஒரு சில பேர் படிச்சிருந்திருக்கலாம். யாருக்காவது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை குறிச்சும் அல்லது செகண்ட் வேர்ல்டு வாரை குறிச்சும் அல்லது 3ஆம் உலக யுத்தம் குறிச்சும் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குதா, எங்கே இருக்குது தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனல் நீங்கள் தொடர்ந்து கவனிங்க. அதில் உங்களுக்கு எல்லாம் புரியப்பான்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, இப்போ 2 வாதைகள் முடிச்சிருக்கோம். 3வது வாதைகளாக என்ன பண்ணியிருக்கோம்னா கடந்து வந்திருக்கும். 3வது வாதையை கவனிக்கும் பொழுது எரிபந்தமான கொப்பளங்கள் வந்துச்சுன்றதை யாத்ராமத்தில் படிச்சிருக்கோம். அப்படி படிக்கும் பொழுது அது ரொம்ப முக்கியமாக பாதிக்கப்பட்டவங்க மந்திரவாதிகள். அந்த மந்திரவாதிகள் மோசேக்கு எதிர்த்து நிற்க முடியலன்றதை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நிதானிங்க, இந்த நிழலை கொஞ்சம் கவனிக்கும் பொழுது யார் இந்த மந்திரவாதிகள், அவங்களோட தகுதி என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். எகிப்தின் ஜனங்கள் பெரிய லெவலில் நம்பிட்டு இருந்தது மந்திரவாதிகளை. அந்த மந்திரவாதிகளுக்கும் அந்த பாதிப்பு வந்துச்சு, அவங்களால ஒன்றுமே செய்ய முடியலன்றதா நம்ம பார்த்தோம் யாத்ராமத்தில். அதுவே வெளிப்படுத்தும் விஷயத்தில் நம்ம உள்ளே வரப்போகிறோம். அப்போ வெளிப்படுத்தும் விஷயத்தில் 3வது வாதம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தொடர்ந்து கவனிக்க போகிறோம். படிக்கலாம் பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரும் ஆகிய தேவரீர் இப்படி நியாயத்திற்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தையும் சிந்தினபடியினால் ரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பார்த்தீங்களா? அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 3வது வாதியிலும் விசேஷமான உண்மைகளை வச்சிருக்கார். ஒருவேளை இங்கே சொல்லப்படக்கூடிய வேதாந்தத்தில் நமக்கு தெரியப்படுத்தின இந்த ஒப்புமைகளை கம்பாரிசனை சில நேரங்களில் புரியாமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை, இது எந்த காலத்திலையும் மாறப்போகிறது கிடையாது. ஆனால் இதை பற்றின அதிகமான தெளிவுகள் வேணால் நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் கொடுப்ப ஆரம்பிப்பாரே தவிர அடிப்படை மாறப்போகிறதே இல்லை. அதனால தான் இது எல்லாமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக எழுதப்பட்ட சத்தியங்கள். அதை புரிந்து கொள்வதற்கு தான் இன்றைக்கி நம்மளை கூப்பிட்டுருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மைன்றதை நம்ம சொல்லி காமிச்சார். படிக்கலாமா? பாருங்க, நீதிமொழிகளில் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. பார்த்தீங்களா? காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. நம்ம ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி நம்முடைய இயேசு எல்லாம் உள்ளே வச்சிருக்கார். அதை தோண்டி எடுக்க வேண்டியது நம்முடைய கடமைகள். அதனால தான் எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும் சொல்லி ரொம்ப அருமையாக நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் அவர் பேசி காமிச்சார். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3வது வாதையில் என்ன ஆச்சரியம் இருக்குது, என்ன உண்மை இருக்குது?
தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தொடர்ந்து நிதானமாக கவனிக்க ஆரம்பிங்க, சரிங்களா? அப்போது இங்கே என்ன பாதிக்கப்பட்டது? கொஞ்சம் நிதானம் படித்து வார்த்தைகளை சிந்தனைகளை கொண்டு போகலாமா? படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். பார்த்தீங்களா? 3வது தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும், ரிவர்ஸ், நீரூற்றுகளிலும், ஃபவுண்டெயின்ஸ், அதில் ஊற்றுனாங்கன்றதை இங்கே சொல்கிறார். சிம்பிள். என்ன ஆயிடுச்சு? அதனால அது ரத்தமாக மாறிடுச்சு. கிளியர், புரிஞ்சுங்களா? இப்படி ஆன உடனே அங்கே விட்னஸ் பண்ணுறாங்களாம், நீங்கள் பண்ணது சரிதான் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்களாம், சரிங்களா? ஏன்னா அந்த ஆற்றுலையும் அந்த ரிவர்லையும் ஃபவுண்டன்லையும் ஊற்றும் பொழுது அது ரத்தமாக மாறிடுச்சு இல்லையா? அது நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த பழி வாங்குதல், ஜட்ஜ்மெண்ட் சரிதான் ஆண்டவரேன்னு சொல்லி வெளிப்படுத்தின சொல்கிறார். இது என்னது உண்மை புரியலையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நமக்காகவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரியும்படியாக விலக்கி காமிக்க போகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, யோசிக்கலாம். அது என்னது? ஆறுகள், நீரூற்றுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆறுன்றது ரன்னிங் வாட்டர், நமக்கு நல்லாவே தெரியும். நீரூற்று, ஃபவுண்டெயின் சொல்லும்போது ஒரு இடத்துலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி பார்க்குறோம். அப்போ இது எது சரி பார்த்தீங்கன்னா, இதுதான் சோர்ஸ், அதாவது மூலதனம் கூட சொல்லலாம் தமிழில். அதாவது இது ஜீவனுக்குரிய ஒரு காரியங்கள். எது? இந்த நீரூற்றுன்றது அதுலேருந்து தண்ணி வருது இல்லையா, நம்ம குடிக்கிறோம் இல்லையா, ஜீவன் கிடைக்கும் இல்லையா, அது முதல் அடையாளம். அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அந்த ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ், மூலதனங்கள், ஆதாயங்கள், ஜீவனுக்குரிய காரியங்கள். எந்த ஜனங்களுக்கு? ஒரு கேள்வி வரும் இல்லையா, ஏற்கனவே பார்த்தோம், அந்த மிருகம் சொரூபம், அதாவது பார்வோனுடைய கண்ட்ரோலில் அந்த ஃபால்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மூலதனமே இந்த ஆறும் இந்த நீரூற்றும் சொல்லி காமிச்சார். அதுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி பண்ணும் பொழுது அது இரத்தமாக மாறிடுச்சுன்றதையும் சொல்லி காமிச்சார். அதுவே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ரத்தத்தையே குடிக்க கொடுத்ததுக்கு ஆண்டவர்ன்றதையும் அவங்க விட்னஸ் பண்ணி காமிச்சாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ரத்தத்தை நம்ம குடித்தா பிரயோஜனம் இருக்குதா? எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது டிஸ்டேஸ்ட்ஃபுல், அதில் வந்து டேஸ்டே இருக்காது. புரிஞ்சுங்களா? அப்போது அவங்களுக்கு ஜீவன் அல்லாத வாழ்க்கையே திருப்பி கொடுத்ததுக்கு ஆண்டவர்ன்றாங்க. யாருக்கு? அந்த ஆறுகள், நீரூற்றுகள், அதுதான் ஜனங்களுக்கு மூலதனம். அதை நம்பியிருக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா ஒரு கசப்பான வாழ்க்கையை, டிஸ்டேஸ்ட்ஃபுல் கசப்பான வாழ்க்கையை திருப்பி கொடுத்தீங்க ஆண்டவரே. ஏன் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்களாம். பாருங்கள், 4ஆம் வசனம் கொஞ்சம் தொடர்ந்து படிங்க, புரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரும் ஆகிய தேவரீர், இப்படி நியாயத்திற்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். பாருங்க, இது நியாயத்தீர்ப்புன்னு சொல்லிட்டார். இப்படி நியாயம் தீர்க்க நீங்க நீதி உள்ளவராக இருக்கிறீங்க. அவர்கள் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தையும் சிந்தினபடியினால் ரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்து. பார்த்தீங்களா? பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஃபால்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க, உபத்திரப்படுத்தியிருக்காங்க, கொண்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு நீங்க அதுவே திருப்பி கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. ஏன்னா பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே விட்னஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த ஆறுகளும் நீரூற்றுகளும் இரத்தமாக மாறும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆறுகளும் நீரூற்றுகளும் மூலதனம், சோர்ஸ் யாருக்கு? அந்த மிருகத்தையும் சொரூபத்தையும் வணங்கக்கூடியவங்களுக்கு. அப்போது அந்த மிருகத்தையும் சொரூபத்தையும் வணங்கக்கூடியவங்களுக்கு எது மூலதனமாக இருக்குதோ, ஒருவேளை அது உபதேசமாக இருக்கலாம், அது ஒருவேளை அவங்களோட பிஸ்னஸாக இருக்கலாம், எதுவான இருக்கலாம், அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு காலப்பகுதியில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கான்றதை சொல்லி காமிச்சார். அது எந்த காலப்பகுதின்னு நிதானிக்கும் பொழுது ரொம்ப சிம்பிளாக நிதானிக்கலாம். முதலாம் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள், 1929ஆம் வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்துச்சு. இந்த பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறாங்க அமெரிக்கர்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனாக, ஒரு மனசோர்வாக உலகத்துக்குள்ளே வந்த சம்பவங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா அது உலகம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டது. அதனால் 65% யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிடுச்சு இந்த காலப்பகுதியில்.
அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட செய்கை இல்லாமல் இந்த பூமியில் எந்த காரியம் நடக்காதுன்றதுக்கு நிறைய சாட்சி வச்சிருக்காரு. அது ஒரு சிம்பிள் சாட்சி தான் இப்போ நம்ம பார்த்தோம். அப்போது ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும், அதாவது அவங்க நம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த மூலதனத்தின் மேலாக, அந்த மூலதனம் அது அவங்களோட சொத்தாக இருக்கலாம், அது அவங்களுடைய விசுவாசம் இருக்கலாம், அது அவங்களோட போதனையாக இருக்கலாம், அது மேலே ஊற்றும் பொழுது அது எதுவுமே டேஸ்ட் கொடுக்கல, ஜீவனுக்குரிய காரியமாக இல்லைன்றதை புரிய வச்சார். எப்படி? அது இரத்தமாக மாறிச்சுன்னு சொன்னார். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு உதவி செய்வார். இதெல்லாம் உதாரணம் தான் பவுலோட விஷயங்கள். எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசியில் என்ன பண்ணார்னா சில அற்புதங்களை பவுல் செய்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மூன்றாவது வாதையில் பெரிய லெவலில் அடையாளப்படுத்தப்பட்டவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகள். ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இதுதான் அவங்களுடைய சோர்ஸ், மூலதனம். அப்போ எகிப்தியர்கள் நம்பின நம்பிக்கை அவமாக்கினாரா தேவன்? அதே மாதிரி தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த ஆறுகள் நீரூற்றுகள் ஜனங்கள் நம்பின நம்பிக்கை அவமாக்குறார். இன்னைக்கு நமக்கு அதுதான் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே. அதனால பார்த்தீங்கன்னா கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்போ யார் யாரெல்லாம் வேதாகமத்தை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகுந்த சமாதானம். இந்த வேதாகமத்தை அவமாக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனத்துக்கும் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் இல்லாமல் போகின்றதா அங்கே சொல்லப்பட்ட உண்மைகள். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய டைமில் மந்திரவாதிகளும் செய்ய முயற்சி பண்ணாங்க, செய்ய முடியாமல் போயிடுச்சு. படிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல், அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாக யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதருடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பாருங்க, அந்த 7 பேர் இப்படி செய்யறாங்க. முடிஞ்சுச்சா? படிங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேக்கு எதிராக மந்திரவாதிகள் நிற்க முடியல. அதே மாதிரி தான் இந்த இடத்துல பவுலுக்கு எதிராக இந்த மந்திரவாதிகள் மூலமாக எதையுமே செய்ய முடியலன்றதையும் நிரூபித்து காமிச்சாங்க. அப்போது அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் நம்பின நம்பிக்கையை தேவன் அவமாக்கினார். தொடர்ந்து படிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களை அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தக்காரராய் இருந்தவர்களை அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். எல்லாம் கவனிச்சுக்கோங்க. மாயவித்தைக்காரராக இருந்த அநேகர் வந்து தங்களுடைய புஸ்தகங்களை எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். என்ன சொல்ல வராரு? ஜனங்கள் மத்தியில் ஏற்கனவே இந்த ஆறு மாறியும் நீரூற்று மாறியும் இருந்த எல்லா நம்பிக்கையும் அவமாக்குனாங்க. அதே மாதிரி தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, பவுல் விஷயத்தை ஒரு உதாரணமாக பார்த்தோம், அவ்வளோதான். அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த மூன்றாவது வாதை எதிர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறுகளும் நீரூற்றுகளும். இந்த ஆறுகளும் நீரூற்றுகளும் ஜனங்கள் நம்பிட்டுக்கூடிய உபதேசங்கள், நம்பிக்கைகள், அவங்களுடைய மூலதனங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணார்னா டிஸ்டேஸ்ட்ஃபுல், அதாவது சுவை இல்லாத நிலைமைக்கு என்ன பண்ணார்னா கொண்டு போயிட்டாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு, ஒரு டிப்ரெஷன் வந்துச்சுன்ற ஒரு காரியங்களில் ஆண்டவர் தெரியப்படுத்திட்டாரு. இது உலகத்துக்குள்ளேயும் நடந்திருக்குது. எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 1929ஆம் வருஷத்தில் அமெரிக்காவில் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷில் மிகப்பெரிய நஷ்டம். அமெரிக்கர்கள் நடுத்தல் நின்றாங்க. வீடுகள் இல்லாமல், உணவு இல்லாமல், அன்எம்ப்ளாய்மெண்ட்,
தொழில் இல்லாமல் வேலை இல்லாமல் பெரிய பஞ்சத்துக்குள்ளாக அடிபட்டாங்க. ஏன்னா அவங்க நம்பிட்டு இருந்த எல்லா நம்பிக்கையும் ஆண்டு அடிச்சான்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அதனால உலகம் ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நம்முடைய வேதாமத்துக்குள்ளாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் நம்முடைய அடையசுகிறது துல்லியமாக நிர்ணயிச்சிருந்தார் முன்னாடி என்றதான் யாத்ராமத்தில் சொல்லப்பட்ட உண்மைகள். சரிங்களா? அப்போ இதுவரைக்கும் எத்தனை வாதைகள் முடிச்சிருக்கோம்? 3 வாதைகளை முடிச்சிருக்கும். எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2ஆம் பாகத்துக்குள்ளாக 7 வாதை. இந்த பிக்சர் பாருங்க. அதில் முதல்ல எதை முடிச்சிட்டோம்? வண்டுகளை முடிச்சிட்டோம். சரிங்களா? 2வது எது முடிச்சிட்டோம்? கொள்ளை நோய், அதாவது மிருகஜீவனுடைய மரணம் முடிச்சிட்டோம். 3வது எது முடிச்சிட்டோம்? எரிபந்தமான கொப்பளங்கள். மந்திரவாதிகள் ஒன்றுமே செய்ய முடியலன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த 3 இந்த இடத்துல வெளிப்படுத்தின விஷயத்தில் வரும்போது இந்த பிக்சர் பாருங்க, கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வரும்பொழுது முதல்ல கொடிதான பொண்கள் வந்துச்சுன்னு பார்த்தோம். 2வது சமுத்திரத்து மேலே ஊற்றுனாங்க, அதனால அது செத்தவனுடைய ரத்த மாதிரி மாறிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராணிகள் யாவும் மாண்டு போயின்னு சொல்லி பார்த்தோம். 3வது பார்த்தீங்கன்னா ஆறுகள் நீரூற்றுகள் அது ரத்தம் மாதிரி மாறிச்சுன்றதையும் பார்த்தோம். இது ஜட்ஜ்மெண்ட்ன்றதையும் புரிய வச்சிட்டாரு, என்ன பொருள்ன்றதையும் பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? 3 வாதைகளை அந்த கிருபையில் முடிச்சிருக்கும். இன்னும் நல்லா நீங்கள் தாண்டிங்க, ஆச்சரியமான உண்மைகள் இருக்குது. நாம் எப்போ விடுதலை பெறுவோம் அதுதான் முக்கியம். சரிங்களா? இப்போ 4வது வாதைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். படிக்கலாமா? யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்துப்போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். நல்லா கவனிச்சுங்க அன்புக்குரிய சகோதரர்களே, கிளியரா சொல்றார். இடத்துல கல்மழை வரும், கூடவே இடி வரும், கூடவே அந்த அக்னி வரும் சொல்லி காமிச்சார். இதில் யார் சாவாங்கன்றதையும் கிளியரா புரிய வைக்கிறார். பாருங்க 21ஆம் வசனம் படிங்க. 21ஆம் வசனம். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ, பாத்தீங்களா? யார் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காம போறாங்களோ அவன் தன் வேலைக்காரனையும் தன் மிருக ஜீவன்களையும் தன்னுடைய மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டு விட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ல வந்துட்டோம். இப்போ இது 4வது வாதைன்றதை நம்ம தெளிவுபடுத்தி காமிச்சார். இந்த 4வது வாதையில பார்த்தீங்கன்னா இங்க கல்மலை இடி அக்னி வந்துச்சுன்னு சொல்லி காமிச்சாரு. யார் மறிக்கிறாங்கன்னா, யார் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் வெளியில் போய் நிற்கிறாங்களோ அது எல்லாமே சாகுன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சாரு. இது 4வது வாதை. புரிஞ்சுங்களா? இது அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4வது வாதைக்கு வரும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, பொருளுக்குள்ள வரும்பொழுது கொஞ்சம் நிதானமாக உள்ள போயிடணும். 4வது தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை எங்க போய் ஊத்துறாரா? சூரியன் மேல ஊத்துறாராம். இந்த பிக்சர் பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். சூரியன் மேல ஊத்துறாங்க. தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நல்லா பாருங்க, வாதை ஊத்தின இடம் என்னவோ சூரியன், ஆனா பாதிப்பு யாருக்கு? ஜனங்களுக்கு. காரணம் என்னன்னா, அந்த சூரியன் மூலமா இருக்கக்கூடிய வெப்பம் தாங்க முடியாம ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து படிங்க. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. பார்த்தீங்களா? அப்போ இந்த வாதையில் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ எப்படி கம்பேர் பண்ணுறது? நம்முடைய ஆண்டவர் எப்படி இதை நமக்கு புரிய வைக்க போகிறான்னு சொல்லக்கூடிய சிந்தனைகள் சில நேரத்தில் வரலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நிழலுக்கு வரலாம். யாத்ராமத்தில் வரும் பொழுது யார் பாதிக்கப்பட்டாங்க? யார் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கலையோ அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. என்ன வந்துச்சாங்க? ஒரு பெரிய அழிவு வரும்படியாக கல்மலை இடி அக்னி வந்துச்சு. கிளியரா? அதே மாதிரி இங்கே வரும் பொழுது சூரியன் மேலே தான் வாதையோடைய டைரக்ஷன் போகுது.
பாதிக்கப்படுறது யாரு? ஜனங்கள். பாதிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தேவனை தூஷித்தாங்க. முடிஞ்சிருச்சு. எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, சூரியன் மேலே அந்த வாதை அப்படின்னு என்ன அர்த்தம்? சூரியன் மேலே ஜட்ஜ்மெண்ட், டைரக்ஷன் போகும் பொழுது சூரியன் எதை அடையாளப்படுத்துதுன்றதை நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும். புரிஞ்சுங்களா? நம்முடைய வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சொன்னாவே அது யார் அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பார்த்தீங்களா? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த இடத்துல சூரியன் சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய காஸ்பல், சுவிசேஷம். ஏன்னா இந்த சுவிசேஷன் அடிப்படையில் தான் அதுக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருன்றதையும் சொல்லி காமிச்சிருக்கார். படிக்கலாம் பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்ப என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சத்தியத்துக்கு ஒரு முக்கியமான அதிகாரத்தை அந்த காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டவர் கிராண்ட் பண்ணார், அனுமதி கொடுத்தார். யார் யாரெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படையில்லையோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பாதிக்கப்படுவார்கள்னு சொல்லி காமிச்சார். அப்போது ஜனங்கள் எதை நம்பிட்டு இருந்திருக்கணும்? ஜனங்கள் எதை நம்பிட்டு இருந்திருக்கணும்? பொய். புரிஞ்சுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பொய்யை எது அழிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்மலை அழிக்கும் சொல்லி காமிச்சார். இதுதான் சத்தியம். இப்படி தான் வேதாந்தத்துக்குள்ளாக நம்முடைய ஆண்டவர் பிரம்மாண்டமான உண்மைகளை வச்சிருக்கார், நேர்த்தியாக வச்சிருக்கார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சூரியன் மேலே தான் டைரக்ஷன் போகுது. என்ன அர்த்தம்னா சத்தியத்துக்கு அதிகாரம் கொடுத்து யார் யாரெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியிலையோ, இது யாத்திராமத்தில் வரும் பொழுது யார் யாரெல்லாம் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியிலையோ அவங்க வெளியில் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வரும் பொழுது யார் யாரெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியிலையோ அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணார். அப்போ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்க எதை நம்பிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொய்யை நம்பிட்டு இருப்பாங்க. அப்படி பொய்யை நம்பிட்டு இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காகவே எது வருமா? கல்மலை வரும். படிக்கலாமா பாருங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்து விடும். பாத்தீங்களா? பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்து விடும் சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கல்மலை மட்டும் அங்க வரல, அங்க இடி வந்துச்சு இல்லையா, இடி, தண்டர் அப்படின்னு சொல்லி படிக்கணும் இல்லையா. அப்ப தண்டர் எதை அடையாளப்படுத்தும் சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் 3ஆம் அதிகாரம் 16-17 படிக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? படிக்கலாமா? மார்க் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். அவர்கள் யாரெனில் சீமோன், இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார், செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடி முழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னெகேஸ் என்கிற பெயரிட்டார். பாத்தீங்களா? இடி முழக்கன்றது பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப வலிமையாக சத்தியத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு முறைமைகள். அப்போ ஜட்ஜ்மெண்ட் வரும் பொழுது பாருங்க, அந்த சூரியன் மேலே ஊற்றும் பொழுது யார் யாரெல்லாம் பொய்யை நம்பிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது எப்படி வரும்னா ரொம்ப வல்லமையாக வெளியே வரும்ன்றதையும் சொல்லி காமிச்சாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வருதா? நெருப்பு வருதுன்னு சொல்லி காமிச்சார், அக்னி வருதுன்னு சொல்லி காமிச்சார். அப்போ அக்னின்றது என்ன பண்ணோம்? கம்ப்ளீட்டாக அழிக்கின்றதுன்னு சொல்லி காமிச்சார். அப்போ அக்னி எது கடையிலமா இருக்குது? படிக்கலாமா? எரேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். பாத்தீங்களா? அப்போ அவங்களுடைய வாயில போட்ட அந்த வார்த்தை அக்னி மாதிரி கொண்டதையும் சொல்லி காமிச்சார். அப்போ என் வார்த்தை அக்னி மாதிரியும் கண்மலை நோக்கும் சம்மட்டி மாறின்றதையும் அதே எரேமியாலையும் சொல்லி காமிச்சிருக்கார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல 3 முக்கியமான விஷயங்களை கவனிக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கல்மலை, அது எப்போ உள்ள கொண்டு வருவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொய்யை அதிகமாக நம்பிட்டு இருக்கும் பொழுது கல்மலையை பயன்படுத்துவாரா அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டை பயன்படுத்துவான்றதையும் சொல்லி காமிச்சாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்டர், அந்த ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக வலிமையோடு செயல்படக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்லி காமிச்சாரு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஃபயர், அது அழிக்கக்கூடிய வகையிலும் இருக்கின்றதையும் சொல்லி காமிச்சார். அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக யுத்தம். நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே, 1939 செகண்ட் வேர்ல்டு வார் வரும் பொழுது அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஜெர்மனி வந்து
போலாண்டை வந்து பிடிச்சாங்க. அதனால தான் இந்த காரியம் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. ஆனால் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பொய்யை நம்பிட்டு, அதாவது நம்முடைய இயேசு கிறிஸ்து பேரை வச்சுக்கிட்டு அநேகர் பார்த்தீங்கன்னா தவறான விஷயங்களை தவறான கொள்கைகளை வச்சுக்கிட்டு ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் தவறான செயல்பாடுகளாகிய எல்லா காரியங்களும் தலையெடுக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் ஜனங்கள் மத்தியில் பொய் அதிகமாகி விசுவாச குறை வந்து எல்லாருமே தேவனுடைய பிரமாணத்தை ஏற்றிருந்தாங்க. அப்போ ரெண்டாம் உலக யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரக்ஷன், அதாவது அழிவு நேரிட்டது. அந்த அழிவு தான் யாத்ராகமத்தில் ரொம்ப அருமையாக படம் பிடிச்சு காமிச்சிருந்தார். படிக்கலாமா? பாருங்க, யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டு விட்டான். பாத்தீங்களா? யார் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காம போனாங்களோ அவன் வேலைக்காரரையும் மிருக ஜீவன்களையும் வெளியே விட்டு விட்டான்றத ஒரு அடையாளமா காமிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்த மிருக ஜீவன்களாகிய உலக ராஜ்யங்களும் அந்த ஜனங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அடி வாங்கினாங்க, ஒரு தோல்வியை சந்திச்சாங்கன்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுன்றதையும் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவரைக்கும் 4 வாதைகளை பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? வண்டுகளை குறித்து பார்த்துருந்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளை நாய் குறித்து பார்த்துருந்தோம், அதுக்கப்புறமா எரிபந்தமான கொப்பளம் குறித்து பார்த்துருந்தோம், கல்மலையை குறித்து என்ன பண்ணியிருந்தோம்னா பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த 4 வாதைகள் தான் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லப்பட்ட 16ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த முதல் 4 வாதைகளை ஒப்பிட்டு பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 5ஆவது வாதைக்குள்ள என்ன பண்ண போகிறோம்னா கடந்து போக போகிறோம். படிக்கலாமா? யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பதாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 5ஆவது வாதையை குறித்து நம்ம கவனிக்கவும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நிழலில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா நம்ம புரிய வைக்கிறார். நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகள் அடங்கியிருக்குது. ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட டைமில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறோம். ஒரு வேளை எங்களுக்கு இன்னும் நிறைய எவிடன்ஸ் கொடுத்து டீட்டெயிலாக நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய காஸ்பல் சொசைட்டி யூடியூப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயமாக அதுக்கான பதில்களை நம்முடைய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பான்றதை நாங்கள் நம்புகிறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 5ஆவது வாதையில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்கள். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 14-15. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல், வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் கட்டாயமாக நோட் பண்ணிக்கணும். இந்த வெட்டுக்கிளிகள் வந்ததுனால எகிப்தில் பூமியின் முகம் ஃபுல்லாக மூடிடுச்சான். பூமியின் முகம் மூடினா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். இருட்டாக இருக்கும், அவ்வளோதானே, சிம்பிள். இது பாருங்கள், இதுதான் எகிப்து. மேலே வெட்டுக்கிளி வந்துருச்சு இல்லையா? அப்போ பூமியின் முகம் எப்படி இருக்குது? இருட்டாக இருக்குன்றதை இங்கே சொல்லி காமிச்சிருக்காங்க. தேசம் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சா? இருட்டாச்சுன்றதை புரிய வைக்கிறார். அப்போது இது இந்த சூழ்நிலை உள்ளே வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அவங்களுடைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும். எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாமல் இருந்திருக்கும். கரெக்டுங்களா? அவங்களுடைய அதிகாரங்கள் முடக்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமாக எப்படி சொல்கிறாரு சரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 4ஆவது வாதையை பார்த்தோம் இல்லையா? அதில் கல்மலை வந்துச்சு இல்லையா? அந்த கல்மலையில் யாராவது ஒருத்தங்க தப்பிச்சிருந்தா கூட இதில் மாட்டிப்பாங்களாம். இந்த வெட்டுக்கிளியில் என்ன பண்ணியிருப்பாங்களா? மாட்டிப்பாங்களாம். பாருங்கள் 5ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும். பார்த்தீங்களா? கல்மழைக்கு யாராவது ஒருத்தங்க தப்பி இருந்தா கூட இந்த வெட்டுக்கிளையில் மாட்டிப்பாங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு புரிய வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அதிகாரங்கள் ஃபுல்லாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அதான் சொல்ல வர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி லிங்க் பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்மலைக்கு தப்புனா கூட வெட்டுக்கிளைக்கு மாட்டிப்பாங்க. என்ன அர்த்தம்? அப்போது கர்த்தருடைய அதிகாரத்திலேருந்து இவங்களால் மீளவும் முடியாதுன்றதை இங்கே சொல்லி காமிச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இதே மாதிரி இந்த ஒரு காரியத்தை பொருளில் பாருங்கள், ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் படிக்கும் பொழுது அந்த 5ஆவது வாதையில் சொல்லி காமிக்கிறார். படிங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 5ஆம் தூதன்
தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்கலாம். இடத்துல 5வது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை கொண்டு போய் மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல ஊத்துறார். அந்த மிருகத்தினுடைய ராஜ்யம் இருள் அடைஞ்சிருச்சு. சிம்பிள், முடிச்சிட்டார். அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. யாத்திராமத்தில் பூமி ஃபுல்லாக அப்படி ஆயிடுச்சு, வெட்டுக்கிளி வரும் பொழுது இருள் அடைந்தது. அப்படின்னா அவங்களுடைய அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுச்சுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? 4வது வாதை கல்மலை தப்புனாங்க இல்லையா, அதிகாரத்திலேருந்து மீண்டும் வெளியே வந்தாங்க இல்லையா, 5வதுல மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் 5வது வாதையை சொல்லும் பொழுது மிருகத்தினுடைய சிங்காசனம் இருள் அடைந்தது சொல்லி காமிக்கிறார். என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கணும். மிருகம் என்பது எதை அடையாளப்படுத்தி வேதாந்தத்தில் காமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சிஸ்டம்ஸ். இதை நிரூபிக்கிறதுக்காகவே நிறைய வசனங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிக்க வேணாம் டைம் ஆனதுனால. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன பதில்கள் கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்துல மிருகம் என்பது ஃபால்ஸ் சிஸ்டம்ஸ், அதாவது பார்வோனுக்கு கீழே இருக்கக்கூடிய பிசாசுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தவறான அமைப்புகள்ன்றதை கிளியர் பண்ணிட்டார். ஒரு பாயிண்ட். அப்படின்னா அந்த மிருகத்தினுடைய சிங்காசனம் இருள் அடைந்தது, அதாவது மிருகத்தினுடைய ராஜ்யம் இருள் அடைந்ததுன்னு அர்த்தம். நம்முடைய வேதாந்தத்தில் சிங்காசனம் எதை அடையாளப்படுத்தும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிருகம் என்பது ஃபால்ஸ் சிஸ்டம். அப்போ அதனுடைய சிங்காசனம் எதை அடையாளப்படுத்தும் சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்காசனத்திற்கான பொருளை கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு சில வசனங்கள் படித்து கண்டுபிடிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பார்த்தீங்களா? அப்போ சிங்காசனம் என்பது ஆளுகையை அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தும். இன்னும் சில வசனங்கள் படித்தா நமக்கு தெளிவாக புரியும். படிக்கலாமா? 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு. பாத்தீங்களா? அப்ப சவுல் இருக்கக்கூடிய அந்த சிங்காசனத்தை அதிகாரத்தை ஆளுகையை எடுத்து தாவீதுக்கு கொடுப்பேன்னு சொல்லி காமிச்சார். நமக்கு என்ன வேணும்? சிங்காசனம் என்பது எதை அடையாளப்படுத்திருந்தா நமக்கு தேவை. அப்ப சிங்காசனம் என்பது ஆளுகையை அதிகாரத்தை அடையாளப்படுத்தும். இன்னும் ஒரு வசனம் படிக்கலாமா? சங்கீதம் 47ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 47ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். பாத்தீங்களா? அப்ப சிங்காசனம் என்பது ஆளுகை அதிகாரத்தை குறிக்குதுன்றதுக்கு அநேக வசனங்களை படிச்சிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படத்தில் வரும் பொழுது மிருகத்தினுடைய சிங்காசனம், மிருகம் என்பது ஃபால்ஸ் சிஸ்டம், தவறான அமைப்புகள். அப்போ அவங்களுடைய ஆளுகைகள், அவங்களுடைய அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலாம் உலக யுத்தத்திலும் 2ஆம் உலக யுத்தத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த பொய்யான அநேக உபதேசங்களில் சொல்லி மக்களை நம்ப வச்சு பெரிய லெவலில் ஆளுகை செய்தது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் சிஸ்டம்ஸ். அப்போ அவங்களுடைய ஆளுகையும் அவங்களுடைய அதிகாரமும் ஒரு பெரிய லெவலில் இருளடையும், ஒளி இல்லாமல் கட்டுப்படுத்தப்படுன்றதா இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதரர்களே. இருள் அடையும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கணும்? பிரகாசமா ஒளி கொடுக்கிற வகையில் இருந்திருக்கணும். அப்போ இந்த ஃபால்ஸ் சிஸ்டம் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியாகிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே அவங்க பரம்பி இருந்து ராஜ்யங்களையும் ஜனங்களையும் வழிநடத்தக்கூடிய வகையில் இந்த ஃபால்ஸ் சிஸ்டம் இருந்திருக்குது. ஆனால் 5வது வாதை வரும் பொழுது அவங்களுடைய ஆளுகையும் அதிகாரமும் இருள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சரித்திரங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. யாராவது ஒருத்தருக்கு நிச்சயமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போவே இன்டர்நெட்டில் போய் பாருங்க. 1945ஆம் வருஷம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஈஸ்டர்ன் யூரோப்பில், கிழக்கு ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா யாருடைய அதிகாரங்கள் ஆளுகைகள் பெருக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிசம். கம்யூனிஸ்டோடைய ஆளுகை பார்த்தீங்கன்னா உள்ள வர ஆரம்பிக்கும் பொழுது இந்த மிருகத்தினுடைய ஆளுகை கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. இரும்பு கரம் கொண்டு பார்த்தீங்கன்னா இவங்க அதிகாரங்களை கட்டுப்படுத்துறாங்க. இவங்களோட உபதேசங்களோ
இவங்களுடைய நடைமுறைகளோ இவங்களுடைய போதனைகளோ இவங்களுடைய செயல்பாடுகளோ அந்த ஈஸ்டர்ன் யூரோப்பில் வர முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இந்த கம்யூனிசம் பார்த்தீங்கன்னா அவங்களை கட்டுப்படுத்துனாங்க. இது உலகத்தில் நடந்த சம்பவம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, வேதாமத்துக்குள்ளாக நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை கவனிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக ஆண்டவர் புரிய வச்சார். 5வது வாதையில் வெட்டுக்கிளி வந்து பூமி ஃபுல்லாக மூடுது, எகிப்தை மூடுது, இருள் மட்டும் தான் தெரியுது, அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 4வது வாதையில் தப்பிச்சவங்க 5வது வாதையில் கட்டுப்படுத்தப்பட்டாங்க, மாட்டிப்பாங்கன்னு சொன்னார் அதிகாரத்துக்குள்ளாக. அதே மாதிரி தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வரும்பொழுது 5வது வாதை மிருகத்தினுடைய சிங்காசனம் இருளடையது. என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் சிஸ்டமுடைய அதிகாரங்கள் ஆளுகைகள் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. எப்படி அப்படின்னா இந்த கம்யூனிசம் உள்ள வந்து அவங்கள அதிகாரங்களை ஆளுகைகளை கம்ப்ளீட்டாக ஒழிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இது நடந்து நிறைவேறின காலப்பகுதி 1945ஆம் வருஷம் முதல் கம்யூனிசம் நல்லா ஸ்டார்ட் ஆகி 1989ஆம் வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. 1989ஆம் வருஷத்தில் சோவியத் யூனியன் அவங்க கண்ட்ரோல் இருந்த அநேக நாடுகள் பார்த்தீங்கன்னா விடுதலை பெற ஆரம்பித்தாங்க. அப்போ சோவியத் யூனியனுடைய அதிகாரங்கள் அங்கே உடையது, பிரிக்க ஆரம்பிக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ஏன் நான் திரும்ப புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த படம் பாருங்கள். 1945லேருந்து 1989 வரைக்கும் கம்யூனிஸ்டோடைய ஆளுகை. இந்த ஆளுகையில் இந்த மிருகத்தோட சிங்காசனம் கம்ப்ளீட்டாக இருளடைஞ்சிருச்சு. அவங்களால இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸை அல்லது உலக ஜனங்களை வழிநடத்த முடியல. புரிஞ்சுங்களா? ஆனால் 1989க்கு அப்புறமா கம்யூனிசம் கீழே இருந்த, அதாவது சோவியத் யூனியன் கீழே இருந்த எல்லா நாடுகளும் விடுதலை பெற ஆரம்பித்தாங்கன்றது ஒரு முக்கியமான உலக சரித்திரமாக இருக்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு வைக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 6வது வாதைக்குள்ளாக கடந்து போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பாடங்களை முடிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்போ 6வது வாதையை குறித்து படிக்கலாமா? படிக்கலாம். பாருங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் எனில் அவர்கள் வாசஸ்தலங்களே வெளிச்சம் இருந்தது. பார்த்தீங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 6வது வாதையை குறித்து படிக்கும் பொழுது யாத்ராமத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் முதல் படிக்கும் பொழுது கிளியராக சொல்லி காமிச்சாரு. 3 நாள் காரிருள், கம்ப்ளீட்டாக டீப்பஸ்ட் டார்க் வந்துருச்சான். அதோடைய பாதிப்பு என்ன? ஜனங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, எப்படி செய்யறதுன்னு தெரியல, திகச்சு போய் நிற்கிறாங்க. எதை தொட்டால் அது என்ன நம்மளுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி நிலைமை தடவிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா யாத்ராமத்தை சொல்லி காமிச்சிருக்கார். ஜனங்களில் விடுதலை செய்யணும் அப்படின்னா இந்த வாதையை முக்கியமானது புரிய வைக்கிறார். அப்போது இப்போ எத்தனை வாதைகள் முடிச்சு நம்ம நிற்கிறோம்? 5 வாதைகள் முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. இந்த 5 வாதைகளும் உலகத்துக்குள்ளாக நடந்து முடிஞ்சிருச்சு. நாம் எந்த பாதையில் இருக்கிறோம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 6வது வாதைக்குள்ளாக உள்ளே வந்திருக்கிறோம். உள்ளே வந்திருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிழலில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 3 நாள் காரிருள். இதே 6வது வாதையை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம கொண்டு வந்து படிக்கும் பொழுது எது கூட எப்படி ஒப்பிட்டு காமிக்கிறான்னு சொல்லி படிக்கும் பொழுது படிக்கலாம். பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. பார்த்தீங்களா? அப்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரக்கூடிய 6வது வாதை எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஐபிராத் நதியில் ஜட்ஜ்மெண்ட் ஊற்றுறாங்களா, நதியின் தண்ணீர் வற்றி போச்சு, அவ்வளோதான். இப்போ நாம் என்ன பண்ணணும்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட 6வது வாதையும் யாத்ராம் சொல்லப்பட்ட இந்த பிக்சர் பாருங்கள். யாத்ராம் சொல்லப்பட்ட 3 நாள் காரிருள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படின்றதான் நமக்கு புரியக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இதை நிதானிக்கணும் அப்படின்னா இந்த ஐபிராத் நதியில் ஜட்ஜ்மெண்ட் ஊற்றுனாங்க, தண்ணீர் வற்றி போகுது. அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சில நிழல்களில் நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது புரிய ஆரம்பிக்கும். பாருங்கள். ஐபிராத் நதி மேலே எது கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா படிக்கலாம். பாருங்கள். எரேமியா 51ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திரளான தண்ணீர்கள் மேல் வாசம் பண்ணுகிறவளே, திரண்ட சம்பத்து உடையவளே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கு ஒழிவும் வந்தது. பார்த்தீங்களா? அப்போது திரளான தண்ணீருக்கு மேல் வாசம் பண்ணுகிறவளே அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க.
அப்போது எரேமியா வசனத்தை படிக்கும் பொழுது என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாபிலோன் சொல்லக்கூடிய மகா நகரம் இந்த ஐபிராத் நதி மேலே கட்டப்பட்டிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாபிலோன் சொல்லக்கூடிய மகா நகரம் ஐபிராத் நதி மேலே கட்டப்பட்டிருக்குது, அமைஞ்சிருக்குதுன்றதை தெளிவுபடுத்திட்டார். அப்போ அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும் பொழுது இந்த ஐபிராத் நதி ஆகிய அந்த தண்ணீர் மேலே யார் உட்கார்ந்துருக்கிறா? கம்பேரிஷன் பாருங்கள். இது எரேமியாவில் ஐபிராத் மேலே உட்காந்துருக்குது எது? பாபிலோன். இங்கே அப்படி வெளிப்படத்தில் வந்துட்டிங்கன்னா ஐபிராத் நதி ஆகிய தண்ணீர், அந்த தண்ணீர் மேலே யார் உட்காந்துருக்கிறா பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். பார்த்தீங்களா? அப்போ அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அது எது? ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிக்காரர், பாஷைக்காரன் சொல்லி காமிச்சார். நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும் பொழுது அந்த ஸ்திரீ அவங்கள வேசின்னு சொல்கிறாரு. அவங்க எது மேலே உட்காந்துருக்காங்கன்னா தண்ணீர் மேலே. இந்த தண்ணீர் தான் ஐபிராத் நதின்றது சொல்லிட்டார். தண்ணீருக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிற ஐபிராத் நதி எது? பாபிலோன். அப்போ அந்த ஸ்திரீ எது? பாபிலோன்றதை தெளிவுபடுத்திட்டார். அதனால தான் ஏற்கனவே சில பாடங்கள்லையும் இந்த பாடத்திலையும் கவனிக்கும் பொழுது என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மிருகமும் சரி இந்த வேசியும் சரி, இது ரெண்டுமே ஒரே ஒரு பொருளை தான் அடையாளப்படுத்துது. அதுதான் ஃபால்ஸ் சிஸ்டம், தவறான அமைப்புகள்ன்றதை தெளிவுபடுத்திட்டார். இந்த தவறான அமைப்புகளை செழிப்பாக்குறதே இந்த தண்ணீர். தண்ணீர் எது? ஜனங்கள். இந்த ஜனங்கள் மூலமாக தான் இந்த ஃபால்ஸ் சிஸ்டம் செல்வ செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் எரேமியாவில் சொல்லப்பட்டதின் அடிப்படையிலே அதே மாதிரி என்ன மாதிரி படிக்கலாமா பாருங்க. எரேமியா 50ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவைகள் வறண்டு போம், அது விக்கிரக தேசம், சிலைகளின் மேல் மனமழங்கி இருக்கிறார்கள். பாத்தீங்களா? வறட்சி அதன் தண்ணீர் மேல் வரும் சொல்லி காமிச்சார். எதிர் மேல? இந்த பாபிலோன் நகரம் அமைந்திருக்கக்கூடிய ஐபிராத் நதி இருக்கு இல்லையா, அது வற்றி போகும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் இந்த வேசியாகிய மிருகமாகிய ஃபால்ஸ் சிஸ்டம் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஐபிராத் நதியாகிய தண்ணீர் இன்னும் கொஞ்ச நாளில் வற்றி போகும் அப்படின்றத தெளிவுபடுத்தினார். அப்போ அந்த தண்ணீர் வற்றி போவது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய லெவலில் இந்த பூமியில் நடக்குன்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய அடையசுக்கு சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜனங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜனங்கள் மூலமாக ஒரு இடத்துல செல்வங்கள் அதிகமாக முடியும். காரணம் என்ன? அவங்களுடைய உழைப்பின் மூலமாக தான் இந்த ஃபால்ஸ் சிஸ்டம் நம்ம செழிப்பாக இருக்காங்கன்றதையும் நமக்கு புரிஞ்சுக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போது இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஐபிராத் நதி ஆகிய ஜனங்களாகிய செல்வங்கள் வற்றி போகும் அப்படின்னா எக்கனாமிக் ஃபால் வரும்ன்றதையும் தெளிவாக சொல்லி காமிச்சார். அப்படி வரும் பொழுது நிழலில் ஒரு விஷயத்தை கவனிச்சோம் இல்லையா, என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 3 நாள் காரிருள் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அதே மாதிரி உலகத்துக்குள்ளாக இந்த பார்வோனாகிய பிசாசாகிய அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த மிருகமாகிய அந்த வேசியாகிய ஸ்திரீயாகிய அந்த ஃபால்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வரும் பொழுது ஜனங்கள் மத்தியில் என்ன செய்யறதுன்ற ஒரு நிலைமை உள்ள வரும். அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கையில் பணம் இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன செய்கிறது, எப்படி செய்கிறதுன்னு தெரியாத ஒரு நிலைமை உருவாகும் இல்லையா? அந்த மாதிரி ஐபிராத் நதியாகிய ஜனங்களாகிய செல்வங்கள் எக்கனாமிக் ஃபால் வரும் பொழுது என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமை இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில் வந்துடுமா? சாட்சி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 1929ஆம் வருஷத்தில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்தது. அதே மாதிரி 2001 அதே மாதிரி பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்காவில் வந்தது. 2008 கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலும் வெஸ்டர்ன் யூரோப்லையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்தது. ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்தது. இதெல்லாம் இன்டர்நெட்டில் போட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சமீபத்தில் இப்போ 2019 இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலப்பது வரைக்கும் இந்த கோவிட் மூலமாக ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியம் வந்திருக்குது. இந்த எல்லா பொருளாதார வீழ்ச்சியும் இன்னும் கொஞ்ச நாளில் சரியாயிடும்.
சரியா புரிஞ்சுக்கோங்க, சரியாயிடும். ஆனா இதுக்கப்புறமா இந்த பொருளாதாரங்கள் சீர்நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வீழ்ச்சி வருமா, அதுதான் இந்த ஐபிராத் நதி வத்தி போகக்கூடிய ஒரு காரியங்கள். இதை குறித்து கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன ஹிண்ட்டை படிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் கிரகிக்க முடியுமோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த ஹிண்ட் எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. பாருங்க, பவுல் சொல்றாரு நாம இந்த பக்கம் போவான் நான் கப்பல்லன்றார். ரொம்ப ஆச்சரியமான சத்தியம் இருக்குது. தெரியுன்னு ஆசைப்படுறவங்க தைரியம் என்ன பண்ணுங்கன்னா காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனல் அப்ரோச் பண்ணுங்க. இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷமே கிடையாது. எதில்? அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பலில் பிரயாணம் பண்ணக்கூடிய சத்தியங்கள். சரிங்களா? சொல்றாரு பவுல் இந்த பக்கம் போகாதீங்கன்றார். கேட்க மாட்டாம என்ன பண்ணுறாங்கன்னா மாலுமிகள் இப்படி தான் போகணும்னு சொல்லி போகிறாங்க. போகும் பொழுது ஈரோ கிளைதான் அப்படி சொல்லக்கூடிய மிகப்பெரிய கடுங்காற்று மோதும் போது கப்பலை சரிப்படுத்த முடியல. இனி கப்பல் போகிற திசையில தான் மக்கள் பிரயாணம் பண்ணுற நிலைமை அங்கே வந்துருச்சு. வரும்பொழுது என்ன வருது தெரியுமா? படிங்க. 15ஆம் வசனம். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான சத்தியங்கள். இந்த இடத்துல கப்பல் சொல்வது பார்த்தீங்கன்னா உலக ராஜ்யங்கள் அடையாளப்படுத்தும். வேற எந்த அடையாளமும் கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைமும் கிடையாது. இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. உலக ராஜ்யங்கள் அடையாளப்படுத்தும். அப்படி அடையாளப்படுத்தும் பொழுது உலக ராஜ்யங்கள் இனிமேல் சீர்படுத்த முடியாத லெவலுக்கு மிகவும் மோசமடையும். அப்படி மோசம் அடையும் பொழுது 19ஆம் வசனம் படிங்க, என்ன நிலைமைன்னு புரியும். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. யாருக்காவது புரிஞ்சுங்களா? அநேக நாள் என்ன இல்லையா? சூரியனும் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது. என்ன அர்த்தம்? ஒளி கொடுக்கக்கூடிய எந்த பொருளுமே கிடையாது. அப்ப எப்படி இருக்காங்க? இருள். புரிஞ்சுங்களா? யாத்திரை படிச்சோம் இல்லையா? காரிருள். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூமியில ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி வருமா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விஷயத்தில் கம்பேர் பண்ணி ஆண்டவர் பேசியிருக்காரு. எந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சுன்றது ஒரு சந்தேகக்குறி தான். இருந்தாலும் செவிகளில் கேட்டுக்கோங்க. கொஞ்சம் குயிக்காக ரிவைஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? 6வது வாதை யாத்திராமத்தில் 3 நாள் காரிருள். என்ன சூழ்நிலை, என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு நிலைமை. கிளியர். வெளிப்படுத்தும் விஷயத்தில் வரும்பொழுது ஐபிராத் நதி மேலே நகரம் உட்கார்ந்துருக்குது. எரேமியா வச்சு கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல ஐபிராத் நதி வத்தி போகுதுன்னா அந்த தண்ணீர் மேலே யார் உட்காந்துருக்காங்கன்னா அந்த வேசியாகிய மிருகமாகிய ஸ்திரீ உட்காந்துருக்கிறாங்க. அந்த ஸ்திரீயை அந்த மிருகமாகிய ஃபால்ஸ் சிஸ்டமை செழிப்பாக வைக்கிறதுனா தண்ணியாகிய ஜனங்கள், அவங்க மூலமாக தான் அந்த அமைப்புகள் செல்வ செழிப்பாக இருக்குது. அந்த செல்வங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வத்தி போயிடும். ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுது எப்படி வத்தி போகுன்னா பொருளாதார வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சி வரும்பொழுது கம்ப்ளீட்டாக எல்லாருமே நிலை குலைஞ்சு போயிடுவாங்கன்னு தான் சொல்ல வந்தார் நம்முடைய ஆண்டவர். புரிஞ்சுங்களா? இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 6வது வாதையை இன்னும் கொஞ்ச நாளில் பரிபூர்ணமாக இந்த உலகம் சந்திக்கும். அப்படி சந்திக்கக்கூடிய காலப்பகுதியில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கிறோம். பரிபூர்ணமாக இந்த வாதையை சந்திக்கூடிய டைமில் நம்ம என்ட்ராயிட்டோன்றதை மறந்துடாதீங்க. இப்படி தான் 6வது வாதையை முடிக்கலான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 6வது வாதையுடைய மிகப்பெரிய பாதிப்பு தான் 7வது வாதை. புரிஞ்சுங்களா? இப்போ 7ஆம் வாதையை குறித்து என்ன பண்ண போகிறோன்னா யாத்திராமத்தில் படிக்க போகிறோம். படிக்கலாமா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவே நானே கர்த்தர். பார்த்தீங்களா? 10வது வாதையை குறித்து சொல்லும் பொழுது முதற் பேரான அனைத்தையும் அதம் பண்ணுவேன், சங்காரம் பண்ணுவேன் சொல்லிட்டார். இது அப்படியே நடந்துச்சு. பாருங்க 29ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து படிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்கள் தலையிட்ட அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்பொழுது பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நிலையில சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா
7வது வாதையை கிளியராக கம்பேர் பண்ணி முடிச்சுட்டு சந்தோஷமாக விசுவாச வாழ்க்கையில் டெவலப் ஆகிடலாம். சரிங்களா? அப்போது இந்த 7வது வாதையில் தலைச்சின் பிள்ளை யாருடைய தலைச்சின் பிள்ளை? பார்வோன் முதற்கொண்டு கடைசியாக ஒரு மிருகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிருகத்தினுடைய தலைச்சின் பிள்ளை வரைக்கும் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டார்னா ஆண்டவர் தான் பண்ணிட்டார், சாகடிச்சிட்டார். இது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு லைனை மட்டும் மறுபடியும் படிக்கலாம். 29ஆம் வசனம் மறுபடியும் படிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கள் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களில் தலையற்ற அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். பாத்தீங்களா? இப்படி அழிக்கும் போதுதான் அந்த சர்வ சங்காரம் வந்து மக்கள் மத்தியில் இருக்கும் பொழுது ஒரு மிகுந்த வேதனை அங்க இருக்குது எகிப்துல. அந்த டைம்ல தான் பார்வோன் ஜனங்களை ரிலீஸ் பண்ணார். தயவு செய்து வெளியே போயிடுங்கன்னு சொல்லி விடுதலை, எகிப்தின் வாதையும் விடுதலையும் இங்கே தான் நம்ம கவனிக்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் 7வது வாதையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரவம், சர்வ சங்காரம் இந்த பூமியில் நடக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை விடுதலை, பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லக்கூடிய அந்த நிலைமை இந்த பூமியில் உருவாகுன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அது எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போறோம்னா கவனிக்க போறோம். சரிங்களா? அப்போ 7வது வாதையை நம்ம நிதானிக்க ட்ரை பண்ணலாமா? படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்துள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. பாத்தீங்களா? 7வது தூதன் தன் கலசத்தில் உள்ள கொண்டு போய் எங்க ஊத்தினாரா? ஆகாயத்தில் ஊத்தினாரு. இட் இஸ் டன், ஆயிற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையை இங்கே சொல்லி காமிச்சார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் ஆகாயத்தில் ஊற்றுனாங்க? அப்போ ஆகாயத்தில் ஊற்றுறாங்கன்னா என்ன அர்த்தம் சரி பார்த்தாங்கன்னா, ஆகாயத்தில் யார் இருக்கிறா? ஆகாயத்து அதிகார பிரபு. படிக்கலாமா பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். பாத்தீங்களா? ஆகாயத்து அதிகார பிரபுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பிசாசானவன். அப்ப பிசாசானுடைய சர்வ அந்த அதிகாரங்களும் இந்த இடத்துல முடியுமா சொல்றார் 7வது வாதையில. எப்படின்னா, பார்வோனுடைய அதிகாரங்கள் முடிஞ்சிச்சு இல்லையா? ஆண்டவர் நிலைநிறுத்தினார் இல்லையா? மோசே சேலஞ்ச் பண்ணார் இல்லையா? மறுபடியும் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அதே மாதிரி பிசாசுடைய எல்லா விதமான செய்கைகளும் இந்த கடைசி வாதையில் நிர்மூலமாக்குவார் நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இந்த வாதையை நமக்கு சொல்லி காமிக்கிறார். அப்போ ஏன் ஆகாயத்தில் ஊத்துறான்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, ஆகாயத்து அதிகார பிரபு பிசாசானவன், பிசாசனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் செய்கைகளும் தந்திரங்களும் இந்த பூமியில் நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்படும் பொழுது தயவு செய்து என்னை விட்டு வெளியே போயிடுங்கன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைங்களை வெளியே அனுப்புவாங்களா? எப்படி அனுப்ப போறாங்க? நல்லா கவனிச்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த தலைச்சன் பிள்ளை யாத்திராகமத்தில் செத்து போயிட்டாங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து கம்ப்ளீட்டாக அதை பண்ணார். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும் பொழுது இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பூமியில் 3ஆம் உலக யுத்தம் அர்மகதன் வரப்போகுது. அந்த அர்மகதன் தான் எல்லாம் ஆயிட்டுன்னு சொல்ல போறார். அர்மகதனில் பிசாசனுடைய கம்ப்ளீட் செய்கைகளை நம்முடைய இயேசு கிறிஸ்து அழிப்பார். அப்படி அழிக்கும் பொழுது யார் மரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைச்சன் பிள்ளை. யார் இந்த தலைச்சன் பிள்ளை சொல்லி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தலைச்சன் பிள்ளை தான் அடுத்த ராஜ்யபாரத்தில் உள்ள வந்து வழி நடத்தணும், ஆளுகை செய்யணும், அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கணும். அவங்க தானே தலைச்சன் பிள்ளை. அது எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகள் அழிச்சார் இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்துக்குள்ள இந்த உலகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய உலக ராஜ்யத்தினுடைய எல்லா தலைவர்களையும், பிசாசனுடைய எல்லா தலைவர்களையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ சங்காரம் நிர்மூலமாக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் வேகமாக போகிறோம், ஏன்னா இந்த பாடத்தை நம்ம முடிச்சானே இப்போ நம்ம. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. எகிப்தினுடைய தலைச்சின் பிள்ளை, அதாவது பார்வோனுடைய தலைச்சின் பிள்ளை முதற்கொண்டு எல்லா விதமான மிருகஜீவனுடைய தலைச்சின் பிள்ளை வரைக்கும் அதை பண்ணார் இல்லையா? தலைச்சின் பிள்ளைனா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷனை, அடுத்த ஆளுகையை, அடுத்த தலைமுறையை எடுத்து வழிநடத்தக்கூடிய முதல் பிள்ளைகள். அதே மாதிரி தான் இந்த இடத்துல உலகத்துக்குள்ளாக வரும் பொழுது உலகத்தை அடுத்த நிலைகளை கொண்டு போகக்கூடிய உலக ராஜ்யத்தின் தலைவர்கள், உலக ராஜ்யத்தின் அதிகாரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து
நிர்மலமாக்குவார். அந்த அதிகாரங்கள் செயல்படக்கூடிய இடங்கள் எங்கே? இந்த பூமி, வேறு எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய பேரழிவை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துவார். நாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அது வேற மாதிரி என்ன பண்ணுவார்னா அந்த அழிவுகளை வேதாந்தத்துக்குள்ளே நிர்ணயித்து காமிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம், சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ எப்படி கவனிக்க போகிறோன்றதான் நம்மளோட முக்கியமான விஷயங்கள். எதை கவனிக்க போகிறோம்? இந்த தலைச்சிறம்பிள்ளை மறிச்சது வெளியே போங்கன்னு சொன்னார். இந்த இடத்துல தலைச்சிறம்பிள்ளை யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிசாசோட அதிகாரத்தை செயல்பற்றக்கூடிய உலக ராஜ்யத்தினுடைய அமைப்புகளுடைய அதிகாரிகள் தலைமை எடுத்தக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? அழிப்பார். ஏன்னா அவங்க தான் உலகத்தை அடுத்த நிலைமைக்குள்ள கொண்டு போகணும் இல்லையா? இவங்களோட அழிவு நடக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் வெளியே போவாங்க. எப்படி? நல்லா கவனிச்சுவாங்க, சரிங்களா? தேவன் ஒரு பிளானை சொல்லியிருக்கார். இந்த அர்மகதன் ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அர்மகதன் ஏன் ஸ்டார்ட் ஆகுது? இஸ்ரேலை கொள்ளடிக்கணும். இந்த அர்மகதனை யார் கூட்டுறாங்க? இந்த மிருகம், இந்த வலுசர்பம், இந்த கள்ளத்தீர்க்கதரிசி. புரிஞ்சுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா இந்த வலுசர்பமும் இந்த மிருகமும் இந்த கள்ளத்தீர்க்கதரிசி இருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேரோட வாயில் இருந்தால் அசுத்தாவைகள் வெளியே வந்து பூமியின் ராஜாக்களை தலைச்சின் பிள்ளைகளை ஒன்றா சேர்க்குன்னு சொல்லி காமிச்சார். அவங்கள ஒன்றா சேர்க்கிறதே இந்த அசுத்த ஆவிகள் தான். இது அர்மகதன் பாடத்தில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். யாருக்காவது வேணும்னா அந்த பாடங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள், புரிஞ்சுங்களா? ரொம்ப தூரம் போகணுன்னா நம்மளால் அதை லிங்க் பண்ண முடியாமல் போயிடும், சரிங்களா? ஓகே. அப்படின்னு அன்புக்குரிய சகோதரர்களே, அர்மகதன் ஸ்டார்ட் ஆகிடும். உலக ராஜ்யத்தின் தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போவாங்க. அர்மகதன் வார் போயிட்டே இருக்கும் பொழுது, யாத்திராமத்தில் மரணம் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஜனங்கள் கதற ஆரம்பிச்சாங்க இல்லையா? எகிப்தின் ஜனங்கள். அந்த மாதிரி உலக ஜனங்கள் வேதனைக்குள்ளாக போகும் பொழுது கதற ஆரம்பிப்பாங்க. உலகத்தை கம்ப்ளீட் அழிச்சிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது அழிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களாம். ஏன் வெயிட் பண்ணணும்? படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். நல்லா பாருங்க. பூமி மேல மிகப்பெரிய அழிவு வரப்போகுது. அழிவு வராதபடிக்கு இந்த 4 காத்தை ஹோல்ட் பண்ணுங்க, பிடிங்கன்றாங்க. 4 காத்தை விட்டுட்டோம் அப்படின்னா எது அழியுமா? பூமி, சமுத்திரம், மரம் அழிஞ்சிருன்றது சொல்லிட்டார். பாருங்க, ஒட்டுமொத்தமா அழிவு எங்க வரணுமா? பூமியில வரணுமா? மறுபடியும் படிக்கலாமா? படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பாத்தீங்களா? பூமியின் 4 திசையில் நின்று அந்த 4 காத்து என்ன பண்றாங்கன்னா ஹோல்ட் பண்றாங்க. பூமியில பெரிய பெரிய பிரச்சனை வரப்போகுது. பண்ணிடலாமா? காத்தை விட்டுலாமா? காத்துன்றது பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். நமக்கு எங்கே படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல், நீ பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போர் அடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. அப்ப காற்று பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடலாமா? நோ, பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு சவுண்ட் வருதான். இப்போ வருதான். எங்க வருது? வெளிப்படுத்துற 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சவுண்ட் வருது. படிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். பாத்தீங்களா என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றி நேர்மையாக இருந்து அவர் மாதிரி இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு அவர் மாதிரி மரிக்க தயாரக்கூடிய பிள்ளைகள் அவங்களுடைய செலக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த பூமியில அழிவு உண்டு பண்ணக்கூடாது. இந்த பூமியும் சரி சமுத்திரமும் சரி இந்த மரம் சரி சேதப்படுத்தக்கூடாது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை எப்படி பொருத்தமாக சொல்லி காண்றதா முக்கியமான விஷயங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய முதற் பேராக இருக்கிற
தலைச்சன் பிள்ளைகளுடைய சங்காரம். இதை தான் சரியாக புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய முதற் பேராக இருக்கக்கூடிய தலைச்சன் பிள்ளைகளுடைய சங்காரம் நடக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையுடைய ரிலீஸ் நடக்கும். இது எப்படின்றதா நம்ம ரொம்ப அருமையாக பொருத்தி பார்க்கணும். நம்முடைய வேதாந்தத்தில் சொல்லப்பட்டதன் அடிப்படையில் புரிஞ்சுங்களா? கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிக்கலாம். நல்லா பாருங்க, இந்த உலக ராஜ்யத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. பாருங்க, இந்த உலக ராஜ்யங்கள் தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, அதாவது யாத்ராம் சொல்லப்பட்ட எகிப்தினுடைய முதற் பேரா இருக்கக்கூடிய தலைச்சன் பிள்ளைக்கு அடையாளம். புரிஞ்சுங்களா? இந்த பிக்சர் பாருங்க, உங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த உலக ராஜ்யத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்க, இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களோடு கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பவர்கள். பாத்தீங்களா? அப்ப உலக ராஜ்யத்தினுடைய எல்லா தலைவர்களும் ஒன்றாக இணைந்து, தலைச்சின் பிள்ளைகள் மறந்துடக்கூடாது, ஒன்றாக இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக போவாங்க. அப்படி போகும்போது அந்த யுத்தத்தில் அந்த உலக ராஜ்யத்தின் தலைவர்களாகிய எகிப்தின் தலைச்சின் பிள்ளைகளாகிய அந்த தலைவர்களுடைய வீழ்ச்சி நிச்சயமாக நடைபெறுமா? பாருங்க, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 22ஆம் வசனம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும்போது என்ன அர்த்தம்னா, உலக ராஜ்யத்தின் தலைவர்கள் எகிப்துல தலைச்சின் பிள்ளைகள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்படி வரும் பொழுது என் உக்கிரம் என் நாசியிலே ஏறும், என் உக்கிரம் என் நாசியிலே ஏறும் சொன்னாரா? சொல்லிட்டு 22ஆம் வசனம் படி. 22ஆம் வசனம். கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோடு வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்கள் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். பாத்தீங்களா? இந்த உலக ராஜ்யத்தினுடைய தலைவர்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பாங்க. இதுதான் யாத்ராம் சொல்லப்பட்ட தலைச்சின் பிள்ளை சங்காரம். ஆல் லீடர்ஸ் வில் பி டெஸ்ட்ராய்ட். அவங்க அதிகாரங்கள்ல இருந்து அவங்கள கீழே இறக்க வர முடியும் ஆண்டவர். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி உலக ராஜ்யங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போகும் பொழுது அந்த யுத்தத்தில் உலக ராஜ்யத்தினுடைய தலைவர்கள் முற்றிலுமாக அடி வாங்கும் பொழுது, அழியும் பொழுது யாரை ரிலீஸ் பண்ணுவார்? தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலிருந்து, இந்த உபத்தின் மத்தியிலிருந்து தீங்களை மாட்டிக்க முடியாத அளவுக்கு, தீங்கு சேதப்படுத்தாத அளவுக்கு இந்த உலகத்திலிருந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? பாருங்க, ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறது இல்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. பாத்தீங்களா? இந்த கேப் கரெக்டா புரிஞ்சுக்கணும். தீங்கு வராதுக்கு முன்னாடியே நீதிமான் தேவனுடைய பிள்ளைகளை ரிலீஸ் பண்றாங்க இந்த பூமியிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எந்த டைம்ல இந்த பூமியிலிருந்து பரமகாரனாகிய ராஜ்யத்துக்குள்ள போவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலக தலைவர்களாகிய முதற் பேர் ஆகிய தலைச்சின் பிள்ளைகளுடைய கம்ப்ளீட் அழிவு வரும் பொழுது, இது எப்போ வரும்? இந்த அர்மகதன் ஸ்டார்ட் ஆகி அர்மகதன் போயிட்டு இருக்கும் பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக போவாங்க, அந்த யுத்தத்தில் தோப்பாங்க. அப்படி தோல்வியை சந்திக்கும் பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய ரிலீஸ் இருக்குன்னு சொல்லி காமிச்சாரு. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் அர்மகதன் முடியல. ஃபுல்லா தேவனுடைய பிள்ளைகள் ரிலீஸ் ஆயிட்டாங்களா? என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளுடைய நெற்றியில முத்திரை போட்டாச்சு, செலக்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்ப சேதப்படுத்துங்கன்றாங்க. படிக்கலாமா? படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். தேவனுடைய பிள்ளைகளுடைய செலக்ஷன் எப்ப முடிஞ்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அர்மகதன் தொடங்கிடும். அந்த அர்மகதன்ல உலக ராஜ்யத்தினுடைய தலைவர்கள், அதாவது எகிப்தினுடைய தலைச்சின் பிள்ளைகளுக்கு ஒப்பாக பேசப்பட்ட உலக ராஜ்யத்தின் தலைவர்கள் தோல்வியை சந்திப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் ரிலீஸ் ஆயிடுவாங்க. அர்மகதன் இன்னும் ஃபுல்லா முடியல. 3 பேர் முக்கியமான அழிவை சந்திக்கணும். யார் அது? 3 நபர் இல்ல, 3 முக்கியமான அமைப்புகள் மாறக்கூடிய இடத்துல பேரழிவு வரணும். எங்கெங்க? பூமியில, சமுத்திரத்தில்,
மரங்கள் சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்ப பூமியில படிக்கலாமா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது. பாத்தீங்களா? பூமியில மிகப்பெரிய பாதிப்பு, பூமி மிகவும் அதிர்ந்தது. என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ஆச்சரியமான, துல்லியமான உண்மைகள் இருக்குது. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பூமி அதிர்ந்தது அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி வரப்போது அர்மகுதன் கால பகுதியில். சரிங்களா? எந்த ராஜ்யத்தையும் எந்த தலைவர்களையும் உலகத்தில் கூடிய எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும் இனி ஜனங்கள் நம்ப மாட்டாங்க. அந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரும் ஒரு ராஜ்யமும் இந்த பூமியில் இருக்காது. அதனால மக்கள் மத்தியில் பெரிய கிளர்ச்சி வருமா? அதான் ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா, ஆங்கிலத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அனார்கி, அதாவது மக்கள் கிளர்ச்சி வரும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அராஜகமான ஒரு சூழ்நிலை உருவாகும் சொல்லி காமிச்சிருக்காங்க. அடுத்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. பாத்தீங்களா? சொல்லிட்டு அடுத்து படிங்க, 20ஆம் வசனம் படிங்க. 20ஆம் வசனம். தீவுகள் யாவும் அகன்று போயின. பாருங்க, தீவுகள் யாவும் அகன்று போயின என்ன அர்த்தம்? தீவுன்னு என்ன அர்த்தம்? ஐலாண்ட். 4 பக்கம் தண்ணி சூழ்ந்திருக்கும் இல்லையா? அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் படிக்கும் பொழுது பூமி சமுத்திரம் வந்துச்சா? அப்ப தீவுகள் சமுத்திரத்தை ஒப்பிட்டு பேசுறாரு இல்லையா? அப்ப சமுத்திரத்து மேல அந்த காற்று ஜட்ஜ்மெண்ட் வரும் பொழுது இதுக்கு நிறைய அடையாளம் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, சமுத்திரம் என்பது தண்ணீர், அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது தீவுகள். அப்ப ஜனங்களால ஆளுகை செய்யக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாமே காணாம போயிடும் இன்னும் கொஞ்ச நாள் அந்த பூமியில. அடுத்தது, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. பர்வதங்கள், தீவுகளும் கிடையாது, பர்வதங்களும் கிடையாது. தீவுகள் என்பது குட்டி குட்டி ராஜ்யங்கள், மக்களாட்சி. பர்வதங்கள் சொல்லும் போது ஸ்ட்ராங்கஸ்ட் கிங்டம் ஆஃப் தி வேர்ல்ட். எதுவுமே இருக்காது கொஞ்ச நாள்ல. இதுக்கு முன்னாடி யார் போயிருப்பா? தேவனுடைய பிள்ளைகள் ரிலீஸ் ஆயிருப்பாங்க, மறந்துடக்கூடாது. அடுத்தது, 21ஆம் வசனம். தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. பாத்தீங்களா? தாளந்து நிறையான ஒரு கல்மலை. கல்மலை எது? ஸ்ட்ராங்கஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஏற்கனவே படிச்சிருந்தேன் இல்லையா? யார் மேல விழுது? மக்கள் மேல, மனுஷர் மேல. இந்த மனுஷர்கள் தான் மரங்கள். படிக்கலாமா? பாருங்க, மார்க் 8ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். மார்க் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல், அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமர்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாக காண்கிறாயா என்று கேட்டார். பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் பண்றார். ஒரு குருடனுடைய கண்களை வந்து ஒரு சுகப்படுத்தி எதையாவது பாக்குறியாப்பான்னு கேட்கிறாரு. அவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு? படிங்க. 24ஆம் வசனம். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றார். பாத்தீங்களா? அப்ப நடக்கிற மனுஷரை மரங்கள் போல பார்க்கிறேன்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல 1 to 3 சொல்லப்பட்ட அடிப்படையில் அந்த பூமியில ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி, மக்கள் புரட்சி வருது. அதே நேரத்தில் தீவுகள், சமுத்திரத்தின் மத்தியில் அந்த தீவுகள், அப்புறமா மவுண்டன்ஸ், உலக ராஜ்யம் எதுவுமே இல்லாத அளவுக்கு இன்னும் கொஞ்ச நாள உலகம் தரமட்டமாக்கப்படும். அதே நேரத்தில் மக்களும் சேதப்படுவார்கள். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜ்யம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போகுது. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ஏன் பார்த்தோம்னா, இந்த 7 வாதைகள், இந்த 7 வாதைகள்ல 7வது வாதையில தலைச்சின் பிள்ளை சங்காரம். அப்ப தலைச்சின் பிள்ளை சங்காரம் எது அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக ராஜாக்களுடைய வீழ்ச்சி, தலைவர்களுடைய வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சி வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ரிலீஸ் ஆகுவாங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த பூமியில சர்வ சங்காரம் நடைபெறும் சொல்லி காமிச்சார். அதனால இந்த யாத்ராகமத்தில் சொல்லப்பட்ட வாதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாதைகள். இது கட்டாயமா நிறைவேறும். கொஞ்ச நாள்ல நாம் ஆல்மோஸ்ட் 6வது வாதையில நின்றுட்டு இருக்கிறோம். பிகினிங் டைம்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோன்றதை மறந்துடக்கூடாது. இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாள் முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் ரிலீஸ் ஆவாங்க. எப்படி ரிலீஸ் ஆவாங்கன்னா, சும்மாவே போக மாட்டாங்க. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனும் இந்த பூமியிலிருந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல். நல்லா புரிஞ்சுக்கங்க அன்புக்குரிய சகோதரர்களே, பரலோக ராஜ்யத்தில் யார் போக முடியும்னா, என்னுடைய பிதாவுடைய சித்தம் என்ன, சத்தியம் என்ன, அதை தெரிஞ்சு அவர் மாதிரியே பாடுபட்டு, யார் மாதிரி? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி பாடுபட்டு இந்த பூமியில பரிசுத்தமா
மரிக்கிற மனுஷன் மட்டுமே பரலோகம் போக முடியுமே தவிர யார் போக முடியாது. படிங்க. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பாத்தீங்களா, முடிவே முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்ப யார் மட்டும் தான் போக முடியுமா? படிக்கலாமா? கடைசி வசனம் பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாத்தீங்களா, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்போ இந்த பூமியில நம்முடைய விடுதலை எப்பன்னு சொல்லி துல்லியமாக கவனிக்கும் பொழுது கடைசி வசனம் படிங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நாம இந்த பூமியிலிருந்து, இந்த வாதைக்கு மத்தியிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை விடுதலை அது கன்ஃபார்ம். அது எப்போ? இந்த தலைச்சின் பிள்ளையுடைய சங்காரம், உலக ராஜ்யங்களுடைய தோல்வியில் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ரிலீஸ், அது தெரிஞ்சுக்கிட்டோம். நாம தான் தேவனுடைய பிள்ளை அழைக்கப்பட்டிருக்கோம். நாம விடுதலை ஆகணும்னா சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாதிரி வாழணுமே தவிர வேற எப்படி வாழ்ந்தாலும் விசுவாசம் தெரியாம ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டாயமா விடுதலை ஆக முடியாது. அதனால தான் இப்பேற்பட்ட பாடங்கள் எடுக்க முடியாத வாய்ப்புகளை கொடுத்திருக்காரு. யாருக்காவது இன்னும் அதிகமான சத்தியம் தெரிஞ்சுக்கணும், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்க காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ளும் பொழுது இன்னும் அநேகமாயிரம் சத்தியங்களை தெரிந்து கொள்ள முடியும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, சில சுருக்கமான விளக்கங்களை கொடுத்திருக்கோம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நிதானமாக கேளுங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா மறுபடியும் தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.